வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பு சார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் மக்களே, அனைவருக்கும் ஆசான் நினைவில் நின்று அருள்தந்தை வேதாத்திரிகளுடைய அருள் கருணையினாலும் தலைவர் SKM மயிலானந்தன் அவருடைய வழிகாட்டின்படியும் தொண்டாற்றி வெற்றி காண உங்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்து மகிழ்ந்தேன். வாழ்வாளர்கள், இந்த 2026 ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தலைவர்கள் புதிய திட்டங்களை, புதிய வழிமுறைகளை நமக்கு வகுத்து வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரம் இதே சிந்தனை. குறிப்பா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு மகத்தான வெற்றி 3. ஒன்று, மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய பல்கலைக்கழகம் நமக்கு ஆலியாருக்கே அந்த டீன் அவர்கள் நமக்கு ஒரு புரித ஒப்பந்தம் செய்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வொகேஷன் படிக்கிறார். சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கல்லூரியில் 300 பேர் படிப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேர் மேலாளத்தில் படிக்கிறாங்க. அதோட ஜெயின் டிப்ளமோ சென்ற ஆண்டு 7000க்கும் மேற்பட்டவர்கள் டிப்ளமோ படிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பல்கலைக்கழகங்கள். அது ஒன்று இந்த ஆண்டு சிறப்பு. 2025-26 மத்திய ஆயுஷ் அமைச்சகம் நம்முடைய சென்னை வேதாத்திரிய கல்லூரியை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மையமாக அறிவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய நமக்கு ஒரு பெருமை, வாய்ப்பு, சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வோம். இதை தாண்டி ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தலைவருக்கு இந்திய அரசாங்கம் அவருடைய சேவை பாராட்டி பத்மஸ்ரீ பட்டம் வழங்கினாங்க. நம்ம அனைவரும் மகிழ்ச்சியோடு நாம் பெற்றதாக எண்ணி அதை கொண்டாடினோம். இந்த ஆண்டு பத்ம பூஷன் என்ற அற்புதமான ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கார். சாதாரண விஷயம் அல்ல. அது மட்டுமில்ல, உயர்ந்த ஒரு கல்வி நிறுவனம் SRM என்றாலும் உலக அளவில் இன்னைக்கு பெரிய இருக்கு. அவர்கள் தலைவர் அழைத்து கண்டிப்பாக இந்த பட்டம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று டெல்லியில நம்முடைய உதவி ஜனாதிபதி திருப்பூரை சார்ந்த தமிழ் மொழி தென்றல் அவர்கள் கையால அந்த டாக்டர் பட்டத்தை பெற்றது நமக்கு நாமே பெற்றது போல இருந்தது உண்மையிலேயே. அப்படி ஏன் என்றால், இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு சேவையை தொழிலில் இருந்து கொண்டு, அது சாதாரண இல்லை, தொழிலையும் சிறப்பாய்த்து கொண்டு அந்த ஊர் இருப்பூர் நகரத்துக்கும் பல 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 காரியங்களை செய்து கொண்டு, பல துறைகளுக்கும் செய்து கொண்டு சேவா சங்கத்தை பொறுப்பேற்று 32 ஆண்டுகள்ல மகத்தான வளர்ச்சி பண்ணியிருக்காங்க. தலைவர் அவர்களை நன்றியோடு அனைவரும் வாழ்த்தி வணங்குவோம். வாழ்த்துவோம், வணங்குவோம். குடும்பத்தார், தொழில் அனைத்தும் மேலும் மேலும் சிறக்க வளர்ந்து அவர் துணையா இருக்கக்கூடிய துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர், அனைத்து உறுப்பினர்கள், மண்டலங்கள், இயக்குநர்கள் அனைவருக்குமே வாழ்ச்சிடும். இந்த தலைவர் உழைப்பு நமக்கு கிடைத்திருக்கு. ரைட். ஆலியார்ல இருந்து தினசரி இல்லத்தில் இருந்து கொண்டே நம்ம அத்தனையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான செயலை நம்முடைய IT நிர்வாகம் சிறப்பாக செய்யறாங்க. அதுக்காக நம்முடைய இயக்குனர் நம்முடைய கிறிஸ் முரளி அவர்கள், சக்தி குமாரவேல் அவர்கள், இதுல தொழில்நுட்ப அன்பர்களாக தொடர்புடைய சகோதரர்கள், இது ஒருங்கிணைக்கக்கூடிய சகோதரிகள் மிக சிறப்பாக பண்றாங்க. அதுக்கு மேல தாண்டி நம்முடைய பேராசிரியர் வீரப்பன், சௌமுத்திரன் போன்ற ஒருங்கிணைப்பாளர்கள் செய்யறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிய வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்ள வாழ்க்கை கூட. சான்றோர்களை, இன்றைய ஒரு சிந்தனை கருத்தை நமக்கு வழங்கியது சுய பரிசோதனை. இது புதிதல்ல. இதுதான் மனித குலத்துக்கு முதல்ல தோன்றியதே. மனிதன் சிந்திக்க ஆரம்பித்த முதல் செயலே சுய பரிசோதனை தான். சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கை எதையும் சந்திக்க தயாராகிவிடுவார்கள். நல்ல வார்த்தை. சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்விலே எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள். நல்லா அடுத்ததை கூட அது அகத்தாய்விலே கொடுத்துருக்க. அகத்தாய்வு, சோதனை, அதான் சுய பரிசோதனை. அதே வார்த்தை தான். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுகிற வார்த்தையும் சுய பரிசோதனை தான். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுகிற வார்த்தையும் அதுவும் சுய பரிசோதனை தான்.
ஆழம் தெரியாம காலை விடாதேங்கிற வார்த்தையும் அதேதான். அது எவ்வளவு வார்த்தைகள் தமிழ். அகலக்கால் வைக்காத, உயர்ந்த பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. நினைக்கும் கேடு தனக்கு, நன்மை தீமை பிரதர வாரா. எதை விதைத்தாயோ அறுவடை செய்கின்றாய், எதை அறுவடை செய்ய விரும்புகின்றாய். எதை ஊருடன் பகைப்பின் வேருடன் கெடும், கெடுவான் கெடு நினைப்பான். தானும் உயர்ந்து கொண்டு தர்மத்தின் பிள்ளை. எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமா இருக்கணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமா இருக்கணும். எங்கும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். பாருங்க, இந்த வார்த்தை ஐயப்ப கோயில்ல நாங்க 10 ஆண்டுல நான் ஐயப்ப மாலை போட்ட போது பாடி பாடல் நமக்கு விளக்கம் தெரியல, ஏதாவது தான் விளக்கம் கிடைக்குது. பாருங்க, எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தம். ஏகந்தம் துரியாயுதம் எங்க கிடைக்குது? மனவளக்கலை தான் எங்க இல்ல. ஏகந்தம் அதான் ஏகாந்தம். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமா இருக்கணும். எங்கு அவன் சுரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ஏன்னா அடுத்தது சொல்லுவாங்களே, இறைநிலை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளா என்று மாற்றுரை பகிர்கின்றார். சாமிஜி வயல ஒரு தவறான வார்த்தை கூட வர, இந்த பொய்யுங்கிற வார்த்தையை அவர் என்ன சொல்ற, மாற்றுரைங்கிற. பாருங்க, அதான் மகான்கள் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. எது தவறிடுச்சு, அது சரி அல்ல அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க அதுல போட. அப்போ இன்னொரு பக்தியில ஒரு அருமையான சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, மனமே சிந்தனை செய் மனமே. ஒரு நாளைக்கு ஒரு தரம், ஒரு நாளைக்கு ஒரு தரம், ஒரு நொடி பொழுதேனும். ஒரு நாளைக்கு ஒரு தரம், ஒரு நொடி பொழுதேனும் உன்னை படைத்தவனை எண்ணி சுகித்தது உண்டோ மனமே, மனமே. எவ்வளவு சுய பரிசோதனை பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு தரம், ஒரு நொடி பொழுதேனும் உன்னை படைத்தவனை எண்ணி சுகித்தது உண்டோ மனமே. எங்கிருந்து வந்தோம், எங்க வாழ்றோம், எங்க போறோம், இதுதான் சுய பரிசோதனை. மகிழ்ச்சி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. முக்தினா ஏதோ அல்ல. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அதான் முக்தி. வள்ளுவர் சொல்லுது 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, கற்றதனால் ஆய பயனன்கள். நிறைய படிச்சிருக்கிறப்பா, உலகம் தெரியும், எல்லாம் தெரியும், இது என்னப்பா பயன்? இந்த வாழறிவை தெரியலன்னு என்ன தெரியும், என்ன புரிஞ்சணும்? கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவான் அற்றாதலால். வாழறிவு நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவும் நல்லிணப்பாய் கூடி. அந்த கவி எந்த கவியில வருது பாத்தீங்கன்னா, பிரபமான கவிதை. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கவியில இடையில வரக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை, சரிங்களா? என்ன கவி நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நான் யார் என்றே வினவ கேட்கிறேன், யாரு கேட்கிறேன்? நல்லுடலும் உயிரறிவு நல்லிணப்பை கூடிய உடம்பு உயிர் சேர்ந்து இருக்குது. எதை பழம்னு சொல்லுவோம்? தோடு சொலை ஒன்னா இருந்தது பழம்போம். பிரிக்கிட்ட பழம் சொல்ல மாட்டோம், அது சொல்ல இது தோளும்போம். எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். கூடி இருந்தாதான் ரெண்டுக்கு மதிப்பு. தனியா போனா பேய் பிசாசுன்றோம், உயிரை உட பெணன்றுவோம். பேரினை நீக்கி பிணவென்று வேறிட்டு ஒருடாங்குடி ஒக்க அழுதுட்டு சூரியனை ஒளி சுட்டு நீர் மூழ்கிடுவாங்க, என்னை ஒழிச்சிருவாங்க. எல்லாரையும் தான் வாழும் பொழுது எப்படி இருக்கணும்? ஆழமரத்தை போல் வாழ வேண்டும். எல்லாருக்கும் பயன் கொடுக்கணும். அதுக்கு தொண்டாற்றி மகிழ்ச்சி இன்பம் காட்டு வராங்க இல்லைங்களா? உன்னை அறிந்ததையும் உணவோருக்கு தொண்டு செய்வாங்கிறார். அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு இன்பனை தானே வரும். இதுதாங்க தொண்டு. அப்ப அந்த மாதிரி நிற்கும் போது ஒவ்வொருவரும், எல்லா மனிதனா பிறந்த எல்லாரும் தான், ஒருத்தருக்கு இல்லை. அவங்கதான் இவ்வளவு கிடையாது. குடிசையில பிறந்தாலும் கோவில் பல அறிவு ஒன்றுதான்.
என்ன பண்ணணும்? நல்லுடலும் உயிரறிவு நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே இயங்கும். நாட்டம் இயங்குது இல்லைங்களா? ஊனுடலே வாகனமா. சுய பரிசோதனைகள்லாம் பாருங்க. ஊனுடல் வாகனம். என்னுடைய காரு, என்னுடைய பைக்கு அப்படி சொல்ற மாதிரி என்னுடைய உடல் இறைவன் கொடுத்த அற்புதமான வாகனம். ஊனுடலே வாகனமா. உள்ளே ஆற்றல் உயிர், ஒரு ஆற்றல் இல்லையா, லைஃப் எனர்ஜி, உள்ளியங்கும் ஆற்றல் உயிர். அது எது? வான் கடந்த மெய்ப்பொருளா வானறிவா அதுவே நான். இதாங்க வந்து சொல்றேன். யார் சொல்லிக் கொடுத்தா? உன்னுடலே வாகனம், உள்ளியங்க ஆற்றல் உயிர். அது எது? வான் கடந்த மெய்ப்பொருள். பிரபஞ்ச தாண்டி சுத்தவில்லை. அதான் என்கிட்ட உயிரா அறிவா இருக்குது. அது வாழறிவுங்கிறார் மகிழ்ச்சியும். அதுதான் வள்ளுவரும் நீ கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவா நற்றாதலாரினின். இன்னொரு கவி அற்புதமா சொல்லுவாங்க, விளக்கமா. உள்ள கவி பாடின பார்த்தது கவியில உட்பொருள் விளக்கணும். அந்த கவியை பரிசோதனை பண்ணணும். எது? கவிதையை பரிசோதனை பண்ணணும். எப்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்றாரு? பேரறிவை பெற வேண்டி பணி எங்க புறப்பட்ட? பேரறிவை பெற வேண்டி பெருத்த வேகம் கொண்டு விஞ்ஞான துறையில் விட்டாய். நீ தேர்ந்தது பேரறிவை பெற வேண்டி பெருத்த வேகம் கொண்டு விஞ்ஞான துறையில் விட்டாய். யார் அறிந்த ஒன்றும் இதுவரைக்கும் உலகத்தில் எல்லாம் அறிஞ்ச ஒன்று விஞ்ஞான அறிஞ்ச எல்லாம் இந்த ஞானேந்திர கருவி உபகரிவாச்சு. கண்ணில் பார்க்க முடியல முன்னோக்கி வச்சுக்கிட்டோம், காலு கேட்க முடியல ஒளிபெருக்கி வச்சுக்கிட்டோம். பாருங்க, வாசம் தெரியல எங்கேயாவது வருது வாங்க எடுத்துக்கிறோம். கண்ணில் பார்க்க எல்லாமே ஊரு ஒளி ஓசை சுவை நாற்றம் ஐந்தில் துணைக்கருவி. யார் அறிந்த ஒன்றும் ஞான இந்திரிக்கு உபகருவியாச்சு. ஞான இந்திரியத்துக்கு துணைக்கருவி. தப்பு சொல்ல முடியாது. ஞானம் வளர்ந்தாலும் சௌரியமா இருக்கிறோம், ஆனா நிம்மதியா இருக்கமா? இன்னைக்கு உலகத்தில் மக்கள் எல்லாம் சௌரியமாக இருக்கிறார்கள், நிம்மதியா இருக்கும். சௌரியம் வேறு, நிம்மதி வேறு. ரெண்டையும் முடிஞ்சு. இன்பம் வேறு, பேரன்பம் வேறு. இன்பம் வேறு, பேர் வேறு. புலன் இன்பங்கிறது இன்பம் மாறும், அடிமைப்படுத்தி விடும், துன்பமா மாறும். ஆனா பேரின்பம் அப்படி அல்ல, அறிவால் அனுபவிப்பு. பரவசம். பரவசம் பரவசம் ஏதோ இல்ல, பரத்தோடு ஆகணதான் பரவசம் இப்படி கிடைச்சிருக்குது. ஆனந்தம், ஆன்மாந்தத்தோட ஆனந்தம். இதைத்தோட எங்க கிடைக்குது? அடுத்து கொடுத்துட்டார், தயவு செய்து விட்டாரு. அப்ப யார் இருந்த ஒன்றும் ஞானேந்திரிக்கு அறிவி உபகருவியாச்சு. ஊரறிந்தாய், அப்பா உலகை அறிந்தாய். உன்னை யாருன்ற உன்னை மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தான். ஊரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டப்பா, அந்த பிரபஞ்சம் தெரிஞ்சுட்டப்பா, எல்லாம் எங்க இருந்து தெரிஞ்சுப்பா, அதுக்குள்ள ராக்கெட்ல விட்டு அங்கேயும் பண்ணி வாழ வைத்திருக்கிறப்பா. சரிப்பா, நீ யாருப்பா? நான் யாரும் கேட்ட சிலரே, ரமணர், அரவிந்தர், வேதாத்தினர் போன்ற சிலர் நான் யாரும் கேட்டேன். மற்றவங்க நீ யார் கேட்டுட்டே இருப்போம். சுய பெருத முதல் படியே திருப்பி நான் கடவுள். கடவுள் தேவைதான் முதல் வார்த்தையே, கடவுள் அல்ல கடவுள். அதான் பரிதல் முதல் படி. ஊரறிந்தாய் உலகறிந்தாய் உன்னை ஆண்டு உன்னை மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தால். தனி திரும்ப சொல்றாரு, தன்னை அறிய எனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கிறான். என்ன அற்புதம்! இது பாடலே பாடிட்டு இருந்தோம். அடுத்ததான் நமக்கு பயிற்சியா கொடுத்துட்டாங்க. தன்னை அறிய தனக்கோர் கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். எப்படி? தன்னை அறிவும் அறிவு. நிறைய அறிவு இருக்கு இல்லைங்களா? இல்ல தன்னை அறியக்கூடிய ஒரு அறிவு இருக்குது. அது தன்னை அறியும் அறிவு இருந்தது. தன்னையே அர்ச்சிக்க யாரையும் அர்ச்சனை பண்ண வேண்டாம், யாரும் அர்ச்சனை பண்ண வேண்டாம், நீ அர்ச்சனை பண்ணு. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானா இருந்தானே, அதான் ஞானம். ஞானம் என்ன? தானே நானே, நானே தானே. எப்படி? அதுவும் நான் தான், நானும் அதுல ஒரு பிண்டம் தான். நான் கடவுள் அல்ல, நானும் கடவுள். இது கடவுள் அல்ல, கடவுள் இதுவும் கடவுள். துணிவில் இருப்பார், துணிவில் இருப்பார். அதான் ஏகன் அநேகன். அர்த்தம் சொல்லுவாங்க, இறைநிலை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ள மாற்றுரை பகர்கிறார் இல்லையா?
என்ன பண்ணலாம்? பிறை முதலாம் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் என்ன பண்ண கிடைக்கும்? பிறை முதலாம் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறையரை விரித்தால் கொள்ளலாம் உள்ளே. பார்க்க தெரியாத பண்ணி பாருங்க. அதான் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு, அது முழுமை. அதான் முழுமை. அது வரைக்கும் நிக்காது. தடுமாற்றம் வரும். பற்றாக்குறை என்ன பற்றாக்குறை? எதை பற்ற விட பற்றாக்குறை பற்றாக்குறை. அப்ப அதை பற்றி பற்றாக்குறை இல்லையே. இன்னும் வேறு அடிக்கடி சொல்லுங்க. இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர். இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பேர் பெற்றிருக்குங்க. என்ன பேரு? மகிழ்ச்சி குருவாக பெற்ற பேர், அவர் கொடுத்த தவத்தால் பெற்ற பேர், கொடுத்த உடற்பயிற்சியால் பெற்ற பேர், ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கொடுத்த பெற்ற பேர், இறைத்தத்தை கொடுத்த பெற்ற பேர், சமுதாய தொண்டு செய்யக்கூடிய பேரு. இத்தனை பேர் பெற்றிருக்கிறோம். ஒரு பேர் 2 பேர் இல்ல. கருத்தது கொடுத்ததால பல பேர் பெற்றிருக்கிறோம். அதை என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். பயனுக்கு வராத, அதாவது சொல்லுவாங்க, செயலுக்கு வராத தத்துவமோ இறந்து போனதுக்கு அப்புறம் செய்யற மருத்துவம் ஒன்றும். உண்மை தெரிஞ்ச என்ன பண்ணணும்? அதை பயன்படுத்தணும். எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றது? கண்டிப்பா கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் என்பதுக்கும் இதான் அகத்தாய்வு. படிச்சிருக்கியா படிக்கலையா ஏன் அதெல்லாம் கவலை. செஞ்ச செயல்முறை வந்தே தீரும். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்குதுங்க. தற்சோதனை மிக முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தை. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயனினத்தது பரமனை பின் வேண்டுவதால். எதுக்கு கும்பிடணும்? நான் தப்பு பண்ணாம தப்பு பண்ண தப்பு மன்னிக்க கூப்பிடுறதுக்கு இறைவன் அல்ல. சரிங்களா? அப்ப இதைத்தான் அகத்தாய்வுல உச்சக்கட்ட வரை என்னன்னா, அந்த அவன் நீ ஒன்றை அறியணும். முடியுமா? எளிமையா முடியும். ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு பேர் கட்டாயம் முடியும். மனதின் மூலமான உயிரை உணர்வது, உயிரின் மூலம் இறை உணர்வது ஈஸி தானே. ஒரு நூல்கண்டு சிக்கலா இருக்கிறது. அந்த நூல்கண்டு எப்படி எடுக்கிறது? ஒரு தளவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. நூல்கண்டை காது கிடைக்கும் இல்லையா? ஒரு தளவு எடுத்து அப்படியே மெதுவா உரி வந்தீங்கன்னா சிக்கலை பூரா எடுக்கலாங்க. இந்த அறிவுடையவர், இந்த அறிவு வேணும். நல்ல பிச்சு போடுது 5-6 தளவாய போட 2 தளவுதான் இருக்கும். ஒரு தளவு பிடிங்க, அப்படியே உரி வந்து பாருங்க, எவ்வளவு சிக்கலா இருக்கலாம். கண்டிப்பா முடியும். சரிங்களா? ஏன்னா மனதின் மறுமுனை இறைவன். எப்படி? மனதின் மறுமுனை இறைவன். சரிங்களா? அதான் சாமிகளை சிம்மத்தில் வைக்கணும். ஏன்னா இது ஆன்மா இறைவனை சேரணும். ஆணவன் 3 மடங்கள் இருக்கு. அகத்தாயில ஆணவத்தை ஒழிக்கணும், கண்மத்தை ஒழிக்கணும், 3 வரிகளை ஒழிக்கணும். நீ அதுவானால் அதுவே சொல்லும். மனிதன் 3ஐ கழித்தால் அவன் இறைவன். இறைவன் கூட 3 சேர்த்துனா மனிதன். இதுதான் தத்துவம். அகத்தாய் நிறைய நீ படிச்சிருப்பீங்க. இதை சொல்லிக் கொடுக்கணும். மனிதன் ஆணவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3ஐ விட்டுட்டு வந்தா நீ நானு ஒண்ணு. அதான் மகா ஆண். ஆண் நம்மள ஆணு, மகா ஆண். மகா உயர்ந்த ஆண், உயர்ந்த ஆத்மா. நம்மளாலே முடியும். பயிற்சி. இப்ப சாமிக்கும் ஆசாமிக்கு என்னங்க வித்தியாசம்? ஏங்க சாமி வேற ஆசாமி வேற இல்லைங்க. ஆசை இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசாமி, ஆக்குட்ட சாமி ஆசாமி, ஆசை விட்டா சாமி. பாருங்க, ஆசை இருக்கிற வரைக்கும் ஆசாமி, ஆக்குட்ட சாமி ஆசாமி. ஆசை இல்லை, நீ சாமிதான். எறும்புல கூட பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு சாமி எறும்புன்னு சொல்லுவோம், இல்ல புள்ளியார் எறும்பு சாமி எறும்புன்னு சொல்லுவோம். ஏன் சாமி எறும்புங்கிறோம்? யாரும் துன்பப்படுத்தாது. நீங்க யாரும் துன்பம் கொடுக்கலன்னா நம்ம சாமி தாங்க. இங்க போக வேண்டாம். கத்தை சடை வேண்டாம், காவி உடை வேண்டாம். பாவித்தல், பாவனை, வார்த்தையில பாவனை, கண்ணால பாக்குற ஒரு பாவனை, பார்வை, செயல்ல ஒரு பாவனை. எனக்கு ஒரு சொல்லி கொடுக்குறாங்க. உடையில ஒழுக்கம், உள்ளத்துல கருணை, நல்ல கண்ணி, நல்ல பண்பு. உடையில ஒழுக்கம், உள்ளத்துல கருணை, கண்ணி, அதான் நல்ல பண்பு. நல்லவருக்கும் வளர்க்க வித்தியாசம் இல்லை. இதெல்லாம் பிடிச்சது நல்லவர் தான். அது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அருமையான வார்த்தை. நான் 2 பேருக்கு பயப்படே ஆக வேண்டும். 2 பேருக்கு பயந்தாகணும். அதான் நல்ல பண்புடைய மனிதன். ஒன்னு இறைவனுக்கு, இன்னொன்னு நல்லவங்களுக்கு. நல்லா புரிஞ்சுங்க. 2 பேருக்கு பயந்தாகணும்.
ஒன்று இறைவனுக்கு பயப்பட வேண்டும், இன்னொன்று நல்லவர்களுக்கு பயப்பட வேண்டும். நான் அவங்க மனம் புண்பட்ட நமக்கு அப்படியே பாதிக்கும். இது உண்மை. சரிங்களா? ஊர்ல சொல்லுவாங்க, சொல்லுது ஒரு ஆசிரியர் வாங்கிட்டு போப்பா ரவுட்லாம் இது சொல்லிடாத ஒரு வார்த்தை படிக்குன்னு சொல்லுவாங்க. இது உண்மை. அதான் மகான்களை பார்க்கணும். குரு பார்வை கோடி புண்ணியங்கிறது என்ன? குரு பார்வை தூய்மையான அண்ணா, விருப்பு இல்லாத அண்ணா. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அந்த செல்கள்ல பதிவாகும். ஏன்னா அது உண்மை. இன்னொன்னு புரிஞ்சுங்க, அகத்தாய் மிக முக்கியம். யார் ஒருவர் எப்பொருளை எக்குணத்தை எச்செயலை, அகத்தாய்வு இந்த வரி முக்கியம். எப்படி பண்புடுதல் பயன்படுறது முக்கியம் மாதிரியே எப்படி இந்த வார்த்தை முக்கியம். என்ன வார்த்தைங்க? யார் ஒருவர் எப்பொருளை எக்குணத்தை எச்செயலை எவ்வுயிரை அடிக்கடி நினைத்தால், சும்மா இல்ல, அடிக்கடி நினைத்தால் அந்த பொருளின் தன்மையாய் காண்போர் உடல் மன மாற்றம் காணி நமக்கு நீதி. இது புதுசா இல்ல. எப்படி ஆகல இருக்கும்போது உயிர் உணர்வு, உயிருடைய தன்மை என்னங்க? என்னுடைய பண்ண தானே உயிர். உயிர் தன்மை அன்பு கண்டினா பாடி உயிர்நிலையே இருக்கும் போது உங்க என்ன வரும்? அன்பு நிலை வரும். அதனால பாடிட்டு இருக்க உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உணவாக்க ஏன் சொல்லிட்டு இருக்கிறோம்? அதுதான் முக்கியம். தன் உயிர் உணர்ந்தால் மண்ணுயிர் காப்பார்கள், தண்ணீர் உணர்ந்தால் காப்பார்கள். அதான் அர்த்தமே. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வை பெறணும். அப்பதான் உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஒரு கூட்டாட்சி வலுவா வரும். அப்பதான் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வழங்காத்து வாழ்வார்கள். சோம்பை வாழ்வதில்லை, அடுத்தவங்களை பற்றி வாழ்வதில்லை, உழைத்து உண்டு வழங்காத்து வாழ்வார்கள். எப்ப உயிரோடு பெற்றார் உலகெங்கும் மனித குலம் அமைதிகள் வற்றா நன்னீர் பெற்றையும் கண்டிப்பா நடக்கும். இந்த கூட நம்முடைய IOA என்ற அற்புதமான ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்கு. அதுல யாருன்னா இந்த கெஜெட்டர் ஆபீஸ் சொல்ல முடியா, மாவட்ட பொறுப்பாளர் மேல அவங்க எல்லாம் சேர்ந்து 2007ஆம் ஆண்டே அதை அந்த சங்கத்தில் இருக்காங்க. அங்க ராயப்பேட்டையில் இருக்கு பெரிய நிறுவனம், வெள்ளக்காரங்களுக்கு உருவாக்கப்பட்டு சொல்லுவாங்க. அதுல சம்பத் என்ற IAS கலெக்டர் தான் இப்போ நமக்கு அமைப்புடைய தலைவராக இருக்கிறார். நாமக்கல் DO உதயகுமார் அவர்கள் சேலம் நாமக்கல் மாவட்டம் DO இருந்தவர். அவங்க அந்த சங்கத்தில் இணையது கேட்ட போது நாமக்கல்லுடைய நிர்வாக அரங்காவலராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாலே சேலம் மண்டல அனைத்து துறை வளர்ச்சி குழு தலைவராக இருக்காங்க. அந்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அவருடையது. அவருடைய சேலம் மண்டல வருகை ஒன்று முதல்ல ராசிபுரம் செல்வி பீஸ் கந்தசாமி, கந்தசாமி சொல்லுவாங்க, அவரு ராசிபுரம் நிர்வாக அரங்காவலர். அவர்கள் சேலம் மண்டலத்தினுடைய தவமை அறக்கட்டளை வளர்ச்சி குழு தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க. சேலம் மண்டல அனைத்து அறக்கட்டளை தவமைத்துறை வளர்ச்சி குழு தலைவர் அவர்கள் சிறப்பாக இருந்துவிட்டார். அதனால அவர் வருகை சேலம் மண்டலம் மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் மூலமா தான் இவர் வந்தாங்க. இவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சொன்ன போது ஆழியாருக்கு சென்ற ஆண்டு மார்ச் 29, 30, 31 3 நாட்கள் அங்கே வந்து மாவட்ட ஆட்சியாளர்கள் பொறுப்பில் இருக்கிறவங்க சரி, ஓய்வர்கள் எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி நீதிபதிகள் பல துறையில் இருந்தவங்க, அதாவது மேல இருக்க 4000 பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க. 150 பேர் அங்கே 3 நாள் பயிற்சி பெற்று மிக அற்புதமான விளக்குங்க. ஒரு பேசின சீட்லாம் கூட வாட்ஸ்அப் போட்டிருக்கேன், சம்பந்தியை கொடுத்தது. இந்த ஆண்டு 300 பேருக்கு இடம் கேட்டாங்க. ஆனா ஒரே டைம் 300 பேர் கொடுக்கக்கூடிய இடம் நிறைய பயிற்சி இருக்கிறதுனால 150 பேர் கொடுத்தது. இப்ப மார்ச் 16, 18, 3 நாட்கள் அவ்வளவு பெரிய மாற்றம். அந்த கூட்டம் இன்னைக்கு நேற்று சேலத்துல அவங்க மண்டல கூட்டம் ஒரு அழைஞ்சிருந்தாங்க. அப்படி கலந்து கொள்ள ஒரு பெரிய வாய்ப்பு. அதுல எழுதியிருக்கிறாங்க, அந்த மடல்ல போட்டு முதல் பக்கத்திலே ஆழியாரனுடைய நினைச்சு பாருங்க, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சங்கம் ஆழியாரனுடைய பயிற்சி முன்பக்கமும் பின்பக்கம் முழு பக்கம் போட்டிருக்கிறாங்க. அது சாதாரண சூழ்நிலை. அப்ப அமர்ந்து உழைப்பு எண்ணிப்பாரு, தன்னுடைய உழைப்பு எண்ணிப்பாரு. அது கூட உள்ள 2 பக்கத்துல இருக்குது. அதுல ஒரு பக்கம் ஒரு நீதித்துறை இருந்த அம்மா ஒருத்தர் ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தவங்க, அவங்க அற்புதமான இருக்காங்க. இந்த மாதிரி உலக அமைதிக்கு சாமிஜி அவர்கள் வித்துட்டு இருக்கிறார்கள்.
எளிமையான பயிற்சி, ஏதோ ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி, தொடர் செய்யக்கூடிய பயிற்சி, அடுத்த கொடுக்க வேண்டிய பயிற்சின்னு அதெல்லாம் கூட வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். படிச்சு பாருங்க. எவ்வளவு கற்றவர்கள், சமுதாய தொண்டு செய்தவர்கள். அவர்லாம் மதிச்சு சொல்ல, நாட்டுக்கு உழைத்த நல்லவரை நாம் தினம் மறவாம என்பார். சாமி என்ன சொல்லுவாங்க? நாட்டுக்கு உழைத்த நல்லவரை நாம் தினம் மறவாம. இன்னைக்கு 70-80 வயசுல எல்லாம் இருக்கிறாங்க. நாட்டில் சுதந்திரமான காலத்துல இருந்து ஒரு பேற்று இன்னைக்கு உயர்த்தியதெல்லாம் உயர்த்தது காரணம் உழைப்பு. அது நன்றியோடு மதிக்கணும், வாழ்த்தணும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நம்முடைய நிறைய வந்துருக்காங்க. பல துறைகள், நீதிகள், கடைகோடி கிராமம் 400 கிராமத்துக்கு துவக்க போறோம். பாருங்க, சாதாரண விஷயம். எப்படி உயர்ந்த மனிதர்களும் கல்லூரி பல்கலைக்கழகங்களால் மாவட்ட ஆட்சியர்கள் வருவதை போல, நீதிகள் வருவதை போல கடைகோடி மக்களும் மாளியார் தேடி வருகிறார்கள். எல்லாரும் ஒன்று கூடிய ஒரு இடம். அதான் பாமரர்கள், தத்துவ ஞானி, கல்லாதவர்கள், கற்றவர்கள், ஆண்கள், பெண்கள், வாரி, கருப்பு, வெள்ளை, தோன்றல், உலக மதம் ஒன்றே என்று உலகத்தை ஒன்றுபடுத்திய பெருமை வேதாத்திற்கு உண்டு. நம்ம எங்க இருக்குன்னு தெரிஞ்சுன்னா, கை கன்சாங்க சொல்லுவார், நம்ம இன்டர்நேஷனல் ஆன்மீக சங்கம் எப்படி ரோட்டரி அவங்களாம் இன்டர்நேஷனல் சங்கம் சொல்றது போல வேதாத்திரி உலக சேவா சங்கம் உலகளாவிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அது கூட ஒரு சொன்னார், அரசாங்கத்துக்கு அடுத்தபடியாக ஒரு அமைப்போடு இருக்கிறது ஆன்மீகத்துல வேதாத்திரியம் என்பதை ஒரு துணை மாவட்ட ஆட்சியாளர் அற்புதமா சொன்னாங்க, வள்ளிநாயகம் அவர்கள். அவருக்கு எங்களுக்கு நன்றி. எதுக்கு சொல்ல கேட்டீங்கன்னா, நம்ம எங்க இருக்கோம் தெரிஞ்சுக்கணும். அந்த கல்கொத்து கொண்டிருக்கவில்லை, கோவில் கட்டி கொண்டிருக்கிறோம். வேதாத்திரி மகிழ்ச்சி உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் 1971ஆம் ஆண்டு சாமிஜி 60வது பிறந்த நாள் நினைப்பாங்க. அப்போ ஒரு 5 மையம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள, சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி, காரைக்கால், ஊட்டியில 5 மையத்தில் ஒரு 5-10 பேர் 15 பேர் இருந்திருப்பாங்க. 70ல இருந்து அந்த 52 ஆண்டுகள் அடிச்சு பாருங்க. 1971 அதுல 30 எங்கே 55 ஆண்டுகள்ல என்ன உழைச்சுப்பாங்க. உண்மை, அவ்வளவு உண்மை. அது சாதாரணமானது. யாரும் தடுக்க மறுக்க முடியாது, மறக்க முடியாது. விளக்கினேன் விளங்கியன்னு சொல்லுவார். கர்த்தாரி மிக முக்கிய வார்த்தை தான், விளக்கினேன் விளங்கியே. உணர்ந்து ஓதியிருக்கிறார்கள். நம்ம என்ன பண்ணலாம்? உணர்ந்து ஓதணும். ஓதி உணர்கிறோம், நாம் உணர்ந்து ஓத வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இதுதான் அகத்தாய்வு. என்ன பார்த்தோம்? முதல்ல நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். சொல்ல, தன்னை எறிய தனக்கோர்க்கு இடையிலை, தன்னை ஏமல் தானே கெடுகிறான், தன்னை எறிய அறிவேன். இதெல்லாம் ஆக்கப்பட்டது கொஞ்சம் பௌதிகத்தான். எப்படி உருவாக்கப்பட்டது? அது மகிழ்ச்சி. இந்த மண்ணானை பெரிய மாதிரி உலகம் பாடலாம் முதல்ல சொன்னதும் இந்த கவி அதுதான் வரும். நான் யார் என்ற வினவ நன்னுடலும் உயிரறிவு நல்ல சொன்னால அதே மாதிரி முன்னால வரும். முன்னம் ஒரு துளியான மோன விந்து நாதத்தாகிறார். எப்படி? முன்ன ஒரு துளியான மோன மௌனம் சொல்ல முடியாத உருவத்தில் இருந்து முன்னம் ஒரு துளியான மோன விந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால் ஆட்சியின்றி ஆடுகின்ற ஐயன் திருவிழா அடைந்து விட்டு மண்ணுலையில் வரும் படிக்கிறார். அப்பதான் இந்த உடலுடைய பெருமை தெரியும், எங்கிருந்து வந்தோம். அப்பதான் ஒரு இந்த இதெல்லாம் இருக்க, எல்லாரும் அங்கதான் வந்திருக்கிறோம். குடிச்சியில பிறந்தாலும் அறிவு ஒண்ணுதாங்கிறத ஒத்துக்க முடியும். சரிங்களா? இந்த இடத்துல நாமக்கல் கவிதை கொஞ்சம் விட்டுருக்கு, வந்துடுவோம். எப்படி? ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஒரு நொடி பொழுதேனும் உன்னை படைத்தவனை எண்ணி சுயித்ததுண்டோ மனமே மனமே திருநாளும் தேரும் என்று தேடி அலைந்தல்ல சிந்தனை அலையாமல் தியானத்தில் நிறுத்தியேங்கிறார். எப்படி? சிந்தனை உட்காருப்பா சொல்லையா. சாந்தமான மனநிலையில் சொல்ல வார்த்தை பாருங்க, சாந்தமான மனநிலையில் சரணமின்றி ஆயணும். நீ ஓடிட்டே படிச்ச வேற வேற தெரியும். சாந்தமான மனநிலையில் சரணமின்றி ஆய்ந்திட சந்தேக சிக்கலில் சாட்சிக்கு உண்மனம். உனக்கு தெரியுமா? அதான் பாகத்தாய், அதான் தச்சுவாரே, அதான் சுய பரிசுவாரே. சாட்சிக்கு ஒரு உண்மனம். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் எல்லாரும் பொதுன்றாரு. இல்லைங்க நான் படிக்கலைங்க, ஏழை, அதெல்லாம் ஒரு தடையும் இல்லப்பா. இதான் இருக்கு. அதான் சொல்றாரு. விடியு முன் விழித்தனை வெளுக்கு முன் வீட்டை விட்டாய் வெவ்வேறாம் இடத்திற்கு வவ்வாறு கூட ஓட்டம் விட்டாய். எப்பா காலை எழுந்திரிச்சு ஓடுனேன். விடியதுக்கு முன்னாலே நான் ஒரு கவிதை, இந்த கவிதை
அந்தி பொழுது வீடு வந்து உண்ணும் போது கூட என்ன வைக்கலைங்கிறார். எல்லாம் முடிச்சுட்டு ஓடி வந்து சாப்பிட கூட மன நிக்கலையே, எதுக்கு ஓடுற? அமைதியை தேடி வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது சுயபரிதல் முக்கியம். அமைதியை தேடி வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். இருக்கும் இடத்தை விட்டு அதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான், இப்பதான் நமக்கு பயனுடையது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத எங்கோ அடைகிறாய் ஞானத்தங்கமே. அடுத்த சொல்லுவாங்க, போட்ட இடத்தில் பொருளை தேடும் பொது அறிவுபார். சுயபரிதலுக்கு என்ன விளக்கம்? போட்ட இடத்தில் பொருளை தேடும் பொது அறிவில்லை எப்படி இருக்கும்? அடுத்த வரி வரும், அரை காசு காணாலும் 1000 பேரைன்னு அனுப்பிட்டு போய் பார்ப்பாய், ஒரு நாள் முழுதும் காப்பாய். அரை காசு காணாலும் 1000 பேரையேனும் அனுப்பிட்டு போய் பார்ப்பாய், ஒரு நாள் முழுதும் காப்பாய். உரைப்பார் வயப்புக்கெல்லாம் உயர்ந்தடும் முத்தவனை உன்னில் இருப்போனே நேர்வதான் கடவுள். அரை காசுக்கு அதான் பண்ணது. சில நாளைக்கு அதிகாரம் செய்வோருக்கு அஞ்சி செய்ய சொல்வதை எல்லாம் செய்வார் பல்லைக்கு அஞ்சி. சில நாளைக்கு அதிகாரம் செய்வோருக்கு அஞ்சி செய்ய சொல்வதெல்லாம் செய்வார் பல்லைக்கு அஞ்சி. பல நாளும் ஜனமெல்லாம் பாடிக்கு அதிகாரி பகவானை எண்ணப்பட்ட அவகாசம் எனக்கு இல்லை. அதானே நாடும் கிழமை என்று. அப்பா இது நல்லதுப்பா, செய்யலாமா, தவமா. நாளும் கிழமை நல்ல உரைத்தால் நாளைக்கு ஆகட்டும் வேலை அதிகம் என்பாய். நாளும் கிழமை என்று நல்ல உரைத்தாலும் நாளைக்கு ஆகட்டும் வேலை அதிகம் என்பாய். பாடும் பணத்தை தேடு படுபாடு கொஞ்சம் இல்லை, பகவானை என்ன மட்டும் அவா சொன்னக்கலாம் என்று நம்மை வேதாத்திரியம் பல லட்சம் பேருக்கு பல நாடுகளுக்கு கொண்டு செல்கிறோம் என்றால் இதுதான் உண்மையான ஞான களஞ்சிய பூமி, ஞான பூமி. ஒரு ஞான தத்துவ ஞானி என்று சொல்லி அவர் வழியில் நாம் தொண்டாட்டுகிறோம் பாருங்க. அப்ப நாமக்கல்களுடைய என்ன சிந்தனை? பல நாளும் ஜென்மெல்லாம் பாடிக்கு அதிகாரி பகவானை என்ன மட்டும் அவகாசம் உனக்கு இல்லையாப்பா. இங்கதான் மகிழ்ச்சி. சிந்தை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரடி செய்தே அந்த நிலையில் அறிவு அசிவத்து இருக்க திரு ஆனந்தம் தொந்தனைதாய சிவபெருடைய வெற்றி நிலை வரணும். இதுக்கெல்லாம் வரும் நம்புங்க. பயிற்சி முயற்சி. சரி, இப்ப என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு பரிசோதனையும் எல்லா மகான சோதனை தான். அது நம்முடைய வெள்ளூராக இருக்கலாம், நம்முடைய திருமணத்தாக இருக்கலாம், திருக்குறளாக இருக்கலாம், கிராமத்து பழமொழியாக இருக்கலாம். எழுதி பாராதன் வாழ்க்கை கழுதனுடைய கணக்குன்னு வார்த்தை வரும். கிராமத்து பழமொழி பாருங்க, எழுதி அதை பார்க்கணும்பா, இல்லைன்னா கழுத கொண்ட மாதிரி ஒன்றும் தெரியாதுப்பா. அதான் மகிழ்ச்சி. என்ன ஆராய்ச்சி, சொல் ஆராய்ச்சி, செயல் ஆராய்ச்சி தான் சொல் என்ன பரிசோதனை, சொல் பரிசோதனை, செயல் பரிசோதனை தான் மனவாக்கு காயம். இது இல்லாம என்ன ஆகும்? இத பரிசோதனை செய்யறதுக்கு என்ன வேணும்? அமைதி வேணும். அல்ல முதல்ல தியானத்தை கொடுக்கணும், தவம், அப்புறம் தாங்க தற்சோதனை. எடுத்த தற்சோதனை யாருக்கு கேட்டு கூட இருக்க புத்தகம் கொஞ்சமா இருக்குதுங்க. மகிழ்ச்சியுள்ள அத்தனை விஷயங்களும் நமக்கு எல்லாம் இதோட அதிகமா கொடுத்துருக்குது. ஏன் வெற்றி பெறல? 8 சுரக்காய் கூட்டுக்கு ஆவாது, 8 சுரக்காய் கறிக்கு ஆவாதுங்கிற வார்த்தை பொருந்தது. இங்க அப்படி இல்லை. மகிழ்ச்சி இருக்கிற முதல்ல உட்கார், இந்த அவங்களோட அப்புறம் பண்ணிக்கலாம். உடற்பயிற்சி பண்ணு. வேக பயிற்சி ஒரு சுய பரிசோதனைங்க. எப்படி கையில வராது, உட்கார முடியாது. 9ஆவது படிக்கிற ஒரு மாணவனுக்கு 10 நிமிஷம் பயிற்சி கொடுத்தோம். ஆண் குழந்தை பெண் குழந்தைங்க உட்காந்து ஒரு 300 பேருக்கு ஒரு தனியார் பள்ளியில. அவ்வளவு 10 நிமிஷம் தவறு நடத்தணும். இல்லை ஒரு 2 நிமிஷம் 3 மணி நேரம் இருக்கலாம். எழுந்திருக்க சில பேர் புத்தகம் உழுந்துட்டாங்க. ஒருத்தர் உழுந்து கூட இல்லை, காலக்கான கத்துறோம், காலக்கான மறுத்து போச்சு. அதை போய் அதை பிடிச்சி கை ஆட்டி விட்டு சார் வந்து எப்பா மறுத்து போன காலை ஆட்டினா சரியா போகுது இல்லை, அப்ப காலை ஆடிக்கிட்டே இருந்தேன், நான் மறுத்து போவேன். 2 வார்த்தை சொல்லுவாங்க, அருமையான வார்த்தை. என்ன வார்த்தை? அசைஞ்சு கெட்டு போனது ஒண்ணு, அசையாம கெட்டு போனது ஒண்ணு நம்மகிட்ட இருக்குது. அசையாம இருக்கிறது அசைச்சா போதும், சரியா போகும். அசைறத நிறுத்தினா போதும், சரியா போகும். அவ்வளவுதாங்க. அசைஞ்சு கெட்டு போற மனதை நிறுத்தி பாருங்க. அதான சிந்தையை அடைக்கி சும்மா இருக்குன்னு சரியில்லை. அசையாத அசைச்சு பாருங்க, எவ்வளவு அசைக்கிடுவாங்க. நீ வேலை செய்யலாம், அதெல்லாம் வேற. எல்லா உறுப்புக்கும் அசைறோம், இப்படி வேலை செய்யணும். அப்ப அசையாத மகிழ்ச்சி அவர் என்ன பண்ணானா, எவ்வளவு அசைக்கணும்.
ஒரு நாளைக்கு ஒரு தடவை 35 நிமிஷம். இது செலவல்ல, முதலீடு. சுய பரிசோதனை மிக முக்கிய. உடற்பயிற்சி வேகம் பழங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பாரடியில் உயிரார் அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை முன்னமே இழுக்க, உடம்பு இழுக்கணுமா? ஏதாவது இழுக்கு. இறைவன் அற்புதமான உலகத்துல ஏதாவது அதிசயம் இருக்கிறது என்றால் மனித உடலும் அதிசயமான எதுவுமே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனிதர்கள் செய்யற மாதிரி ஒண்ணு காட்டிட்டு பாருங்க, எங்கேயாவது செஞ்சவங்க. நம்ம தெரியாதுன்னு திரும்பி பார்க்காம அங்க பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? உலகத்தில் அதிசயம் என்று சொன்னால் அது மனித உடல் தான். அது மனிதர்கள் இயங்கக்கூடிய உடல் தான். மகிழ்ச்சிக்குவாங்க. இறைவன் சிறப்பான இடத்துல இருக்கிற இடம், ஒரே இடம் மனித உடல் தான். இறைவன் எல்லாரும் இருக்கிறான். ஆனா அவன் சிறப்பா ஒரே இடம் மனித உடல்ல. அது சிறப்பா இருக்கிற இடத்த அவனுக்கு கோவக்காரனா, பயக்காரனா, பொறாமக்காரனா மாத்திட்டுமே. உத்தமன் கோயில் கொண்டாடு திரும்ப சொல்ல, உத்தமன் கோயில் உடம்பு. உடம்பாரளியில் உயிரார் அழிவார் திடம்பட மெய்யானம் சேரவும் மாட்டார். உடம்பை முன்னமே இழுக்கு இருந்த உடம்பிலே உருவொருள் கண்டே. உடம்பு என்ன? உருவொருள் காண. உருவொருள் கண்டே. உடம்பிலே உத்தமன் கோயில். நினைச்சு பாருங்க. தாழ்வு அணைக்காதீங்க. நம்மளை தாழ்வு அணைக்கிறது உரிமையே கிடையாது. ஏன்னா அவ்வளவு அற்புதம் படைச்சிருக்கிறான். பாரதமா நல்லதோர் வினை செய்து நலங்கட பொருள் எரிவது உண்டோ சொல்லி சிவசக்தி தொடர் மொழியில் படைத்து விட்டாய். மனசுதான் தயவு செய்து பட சொல்லுங்க. உரிமையே இல்லை. எனக்கு குறையாவ படைக்கிறது. என்னோட எந்த குறையான பொருள் இல்லை. ஒன்றும் இல்லை. உத்தமன் கோயிலோட உடம்பை நான் இருந்து ஓம்புகின்றேன். உடம்பு உத்தமன் இருக்கிறான். உத்தமனாவே கொண்டு போகணும். அதுதான் பயிற்சி. அதான் பயிற்சி. பயிற்சி. எல்லாரும் நல்லவராகத்தான் பிறக்கிறோம். எந்த சந்தேகம் இல்லை. பிறந்ததுக்கு அப்புறம் அத்தனையும் மறந்துட்டோம். இவ்வளவுதான் விஷயம். எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுதான் பிறக்கிறோம். குழந்தை பிறக்கும் போது எல்லா குழந்தையும் தெரியும். வளர எல்லாத்தையும் மறந்துட்டோம். அப்புறம் எல்லாத்தையும் மறந்து பெறோம். எப்படி இந்த பணம் சம்பாதிக்கிறோம், என்ன பண்ண கஷ்டப்பட்டு உடல் நலத்தில இழந்து பணம் சம்பாதிப்பாங்க. அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு உடல் நலத்துக்கு போயிடுவாங்க. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு தேத்திட்டு அது பணத்தை மூணு கழிச்சு போய் எப்படியாவது உடம்பு காப்பதுன்னு சொல்ற மாதிரிதான் போய் இருக்குது. சரிங்களா? ஆகவே தயவு செய்து எங்கேயோ அல்ல, நன்மை தீமை பிறந்த வாரா யாரும் ஊரே யாவரும் கீழே தீது நன்று பிறந்த வார உண்மையை ஒத்துக்கணும். அத மாதிரி சொல்ல, கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணி இன்னும் துன்பமாவன். அவன் தப்பு பண்ணிவிட்டு 6 பேர் குறை சொல்லக்கூடாது. அப்ப என்ன தெரிஞ்சிட்டோம்? இந்ததான் முக்கியம். அசையாத உடம்ப எவ்வளவு அசைக்கணும்னு வாங்க. ஒரு 10 நாள் நீங்க அசைக்க எவ்வளவு அசைக்க தெரிஞ்சுக்கணும். நீங்களும் அசைக்க ஆரம்பிச்சிருவீங்க. பெரிய நாம்பளெல்லாம் வேணுமா, உடை வேணுமா கேட்பாங்க. கறி ஒரு கறி வேண்டாங்க, உடம்பு மனசு இருந்தா போதும் வாங்க. சரி செஞ்சு பாருங்க. சொல்லால் மட்டும் நம்பாதீங்க. சுயமசக்தி இவ்வளவு பெரிய மகான் சொல்றாரு. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமசக்தி தெளிவாய் நின்றார். சொல்லிக் கொடுத்த சொல்லும் கண்டிப்பா எத்தனை நாளைக்கு பயன்படும் நினைச்சு பாருங்க. அறுத்ததை நமக்கு வழிகாட்டுவது மட்டும் இல்லைங்க, வாழ்ந்து காட்டி வருங்க. எப்படி நிறைய பேர் வழிகாட்டுவாங்க, ஆனா அவங்க வாழ்ந்து காட்ட மாட்டாங்க. ஆனா அறுத்ததை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களும் அவர் தலைவர் அவர்களும் வழிகாட்டு 2 பேரும் மாடல் எடுத்துங்க. தயவு செய்ய நான் அடிக்கட்டா சொல்லுவேன். 2 பேருக்கு மாடல் எடுத்துங்க. தத்துவத்துக்கு மகிழ்ச்சி தான், வேற எங்கேயும் போவாங்க. நிர்வாகத்துக்கு தலைவர் மட்டும்தான் எடுத்து பாருங்க. நிர்வாகத்தை எடுத்த குடும்ப தொழில் உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். நீ மனவளக்கில் இருக்கக்கூடிய இந்த செயல்பாடு எனக்கு வளர்ச்சிக்கலாம். மனவளக்கு வந்து அந்த செயல்பாடு நல்லா இருக்கு சரியா, நீ கொஞ்சம் கிடைக்கும் சரியா. அப்போ நிர்வாகத்துக்கு நம்ம தலைவர்களை மிக சரியான தீர்க்க தரிசனமான சொல்லு, யாரை எங்க வச்சு எப்படி இருக்கிறது எப்படி பண்ணணும் அத்தனை பேர் பிரிச்சு கொடுத்து நினைச்சு பாருங்க. அவ்வளவு பிரிச்சு கொடுத்தாரு. மொத்தத்துல நானே பிடிச்சுக்கிறாங்க. இந்த கடுப்பட்டுக்கிற இல்லைங்களா உடுதுவையா இல்ல எங்க இயக்குனர் சொல்லுவார் அரிஜோதி ஐயா, அருமையான வார்த்தை. ஐயா ஒண்ணு செய்யுங்க, இல்ல செய்ய விடுங்கயா. அருமையான வார்த்தை, நல்ல வார்த்தை. ஒண்ணு செய்யுங்க, செய்ய விடுங்க. இது ஒரு சுய பரிசோதனை தான். தயவுசெய்து செய்யுங்கப்பா, இல்லைன்னா செய்ய விடுங்க. அது மகிழ்ச்சி என்ன பண்ணாரு, தலைவர் கொடுத்தாரு இல்லைங்களா. எவ்வளவு துறைன்னு தலைவர் என்ன பண்ணாரு, எல்லாத்துக்கும் 9 துறை தலைவர்கள், இயக்குநர்கள், 10 இயக்குநர்கள், 16 மண்டலங்கள், எவ்வளவு மனசு தாங்க அதாங்க வளரும். எப்படி
பகுத்துணர்வில் தொகுத்துணரும் பாரு வேதாத்தியம் தான் துணை செய்யக்கூடிய விளக்கம். பகுத்து கொடுங்க, எல்லாத்துக்கும் கண்காணிங்க, கவனிங்க, திட்டம் போட்டு கொடுங்க. அருமையான சிஸ்டம் நம்மளுது. விதிமுறை படிச்சு பாருங்க. வேதாத்திரிமனுடைய 25வது ஆண்டு விதிமுறை புத்தகம் எல்லாரும் கொடுத்துருக்கிறோம், இல்ல வாட்ஸ்அப் கிட்ட அனுப்பி வைக்கிறோம். அதை படிச்சு பாருங்க, எவ்வளவு சரியா இருக்கும். அதை செயல்படுத்த ஒருத்தர் நம்ம கொடுக்க முடியாது. விதிமுறையை செயல்படுத்தினால் எந்த தவமயத்தையோ அறக்கங்களையோ யாரு பேராசிரியர் யாரையும் குறை சொல்ல முடியாது. அவ்வளவு தெளிவா எளிமையா இருக்கும். அது சொல்லுவாரு, ஏதாவது முடியலன்னு சொல்ல மாற்றிக்கலாம, முடியல ஒன்று நினைக்க முடியாது. இவ்வளவு சுதந்திரமாக எந்த அமைப்பும் கிடையாது, எந்த அமைப்பும் இவ்வளவு சுதந்திரம் கிடையாது. தயவு செய்து அந்த சுதந்திரத்தை நல்லதான் பயன்படுத்திக்கணும். சுதந்திரங்கிறத அவரை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் வேதாந்தத்திலேயே அன்பு கட்டளை. அல்லது அப்படின்ற தவறா நடத்தினா ஒண்ணு இல்லை, அப்படியே ஓரம் ஒதுக்கி வச்சிடும். எனக்கு ஞானம் ஏதாவது அருளாற்றல் எங்களுக்கு தெரியணும். இப்படி சித்திரங்கள் எல்லாம் இத்தனாயிரம் ஆண்டு கூட அதை பயன்படுத்தினா பயனுக்கலான அது ஆகாது. நீங்க ஒரு துளசியை கொடுத்து பொறிச்சு கொடுத்தீங்கன்னா அது மருந்தா மாறும். இப்படி வில்லுத்து எடுத்து கொடுத்தா மருந்தா மாறும். வேற யாராவது வெள்ளாண்டு கொடுத்தாலும் அது ஒரு கீரையா போயிடும். ஏன்னா அதுல அது காப்பு இருக்கிறது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த சிஸ்டர்ல உடனே லாக் பண்ணிடுறாங்க இல்லையா செயல்படாம, அதனால நீங்க ஏதாவது தவறா போய் சிஸ்டர் ஆஃப் ஆயிடும், நானும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இதை உணரணும் முதல்ல. ஏன்னா சும்மா உழைப்புல வீணா போயிடாது. காலங்காலத்தில் சித்திரல் காலங்காலம் இருக்கிற மாதிரி, திருவள்ளுவர் காலங்காலம் இருக்கிற மாதிரி ஏதாத்திரி காலங்காலங்காலத்துக்கு இருந்தே தீரும். அது நம்ம ஒரு திரும்புல பயணம் செஞ்சுட்டு போகலாங்கிறதா இந்த சுய பரிசோதனை. ரைட், 3 விஷயம் பார்த்தோம். என்ன? ஒன்று, எங்கிருந்து வந்தோம். சுய பரிசோதனை முக்கியம் தான், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மத்தெல்லாம் பாருங்க, எங்கிருந்து வந்தோம். இது நான் என்ன சொல்றது, உயிரின பரிணாமத்துல வருது இல்லைங்களா? பிரபஞ்ச பிரணாமம், உயிரின ரெண்டையும் நீ ஆழமா போகணும். மறுபடியும் அகத்தால உட்காருங்க. நீங்க எல்லாம் முடிச்சிருக்க பேராசிரியர் ஆயிட்டீங்களா? மறுபடியும் ஒன்னாள் அகத்தால பரமசிவம் அடிக்கடி சொல்லுவார், எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் பவுண்டேஷன்ல இருந்து ஆரம்பிங்க. சரி, நல்லா வரணும். தினசரி பயிற்சி, அதாவது தொடர் பயிற்சியில முடியாது. முயற்சி, பயிற்சி, தொடர் பயிற்சி, அதான் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். அப்படியே தெரிஞ்சிருக்கோம்னா அது பிரயோஜனம் இல்லை. அதான் படித்த ஆசிரியர் அனுப்புவதை விட படித்துக் கொள்கிற ஆசிரியர் அனுப்புமா? வேதாத்திரி மகளுடைய பேராசிரியர் மக்கள் தினசரி காத்தாய் 3 புத்தகங்கள், மனவளக்கலை 1, 2, 3, உடற்பயிற்சி எல்லாம் படிச்சுட்டே இருக்கணும். யூடியூப்ல வந்து நிறைய கேட்டுட்டே இருக்கணும். நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அன்னைக்கு புத்தகம் இல்லை, ஒன்றும் எழுதிதான் ஆகணும். எல்லாம் எளிமையா கொடுத்துருக்காங்க. காலை 11 மணிக்கு நீங்க தினசரி 1 மணி நேரம் செலவு பண்ணி ஆளியால கேட்டு பாருங்க, எவ்வளவு விஷயம் நினைச்சு பாருங்க. இவ்வளவு எளிமையா கிடைக்குது, அதை பயன்படுத்திக்கணும். நம்மளை சுத்தி நிறைய இருக்கு எல்லாரும் எல்லாம் கொடுத்துருக்குது. அப்போ ஒண்ணு என்னங்க, எங்கிருந்து வந்தோம், எங்க வாழ்றோம், எவ்வளவு நாள் வாழ்றோம். சாமி ஒரு கேள்வி கேட்பாங்க, அது நல்ல சுய பரிசோதனை. நம்ம வார்த்தை எப்பா, எல்லாருக்கும் பிறந்த தேதி தெரியும், பிறந்த நேரம் தெரியும், நொடி கூட தெரியும், பிறந்த இடமும் தெரியும், இறக்க போற தேதி யாருக்கு தெரியும் சொல்லுங்க? யாருக்குமே தெரியல. ஏன்னா அதான் இறைவன் மறைச்சு வச்சிருக்கிறான். இல்லைன்னா உலகம் எல்லாம் என்ன ஆகும் சொல்ல முடியாது. தேதி தெரிஞ்சு என்ன ஆகும்? எவ்வளவு பிரச்சனை. நேற்று பட்டிமன்ற அழகா சொன்னார், இந்த மாதிரி எல்லாருக்கும் உடைய மரண தேதி இன்றிரவு 12 மணிக்கு உங்கள் வாட்ஸ்அப்ல அறிவிக்கப்படும், அதை பார்த்துக் கொள்ளலாம்னா அந்த 12 மணி வரைக்கும் எவ்வளவு துடிப்போம். எத்தனை பேர் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க? ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு பார்ப்போம்னா பார்க்க மாட்டேன். அப்படி மீறி பார்த்துட்டோம். சரி, எனக்கு ஒரு 2050ஆம் ஆண்டுன்னு ஒரு வச்சுக்கேன், 8/4/2050ஆம் ஆண்டுன்னு வச்சுக்கேன். அப்படி என்ன ஆகும்? இன்னொருத்தருக்கு எச்சா வச்சுக்கோ, ஐயோ அவருக்கு அவ்வளவு கொடுத்துறாங்க, எல்லாம் தெரியாதுப்பா. பிறப்பும் இறப்பும் நினைவுக்கு அப்புறம் தான் இறக்கும். பிறக்கதாக தெரியாது, இறக்கதாக தெரியாது. ரெண்டுமே இறைவன் மறைச்சு வச்சிருக்கிறான். அதுங்குள்ள நடுவோட ஒரு கவிதை சொல்றாரு, செத்து போகவே பிறந்து வாழும் மனித வாழ்வும்பார். நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கோம்னு வாட்டி கேட்க சொல்லுவாரு. உண்மையிலே இப்ப ஒரு மகான் கேட்கலாம், சாதாரண நினைக்கிறீங்க. எதுக்காக உயிரோடு இருக்கிறோம்னா செத்து போகாத உயிரோடு இருக்கிறோம். சாதாரண எடுத்துக்க தயவு செய்து, உண்மையான வார்த்தை. எதுக்காக பிளைட்ல ஏறி இருக்கிறோம்? இறங்கதான். பிளைட்லயே பார்த்தா என்ன ஆகும்?
நினைச்சு பாருங்க எல்லாமே. அப்போ செத்து போக பிறந்து வாழும் மனித வாழ் எதுக்கு இந்த போர் பகலை எதுக்கு? அது ஒரு மகாபாரத கதையில கூட கேட்டேன். நல்லது, ஒவ்வொரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க. பீமகிட்ட வந்தது, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உதவி வேணுங்க. அப்படியா, சரி, நீ காலையில் நாளைக்கு காலைல வா, கொடுக்குறேன். உடனே தரும சிரிச்சாராம். ஏன்னா சிரிக்கிறீங்க? அது நாளைக்கு காலைல வா, தரேன்னு சொல்லுங்க. இல்லப்பா, உனக்கு இருக்கிற நம்பிக்கை உலகத்துல யாருக்கு இருக்குன்னு நினைக்கல, நாளை வரைக்கும் உயிரோடு இருக்க நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல. நினைச்சு பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. உனக்கு இருக்க நம்பிக்கை மரணம் இல்லப்பா, நீதான் நம்பிக்கையுடையவன். நாளை காலம் வா அப்படின்னா அது வரைக்கும் உயிரோடு இருக்க நம்பிக்கை இருக்காப்பா. அதான் சொல்லுவாங்க, ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், இப்பொழுதே செய், நாளை என்று ஒரு நாள் வருமா? நாளை என்று ஒரு நாள் வருமா? அறிவின் இனிப்புடன் அறிந்து இன்னும் வர வேண்டாமா? வரி பாருங்க, நாளை என்று ஒரு நாள் வருமா? அறிவின் இனிப்புடன் அறிந்து இன்னும் வர வேண்டாமா? நினைச்சு பாருங்க. நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர் சுவாமித்துறையா அடிக்கடி போடுவோம். அது மாதிரி நாளை ஒண்ணு இல்லை. தூங்குறோம், எழுதிக்கணும், எழுதிச்சா வாழ்க்கை. இது கூட புலவையா தேராஜ் ஒரு கேள்வி கேட்பார். இல்ல தூங்குனீங்களான்னு கேட்பார். ஐயா நல்லா தூங்கணும் ஐயா. அப்படியா, நீ நல்லா தூங்கிட்டீங்களே, தூங்குனது எப்படி தெரியுதும்பார். நல்ல கேள்வி தாங்களே. இதா தூங்கிட்டியாப்பா, நீ தூங்குனது எப்படி தெரியுது? அப்போ கொஞ்சம் அனுபவம் என்ன சொல்லுவாங்க, ஐயா ராத்திரி 9 மணிக்கு படுத்தையா, கல்ல 6 மணிக்கு திடீர்னு எழுந்துச்சா 6 மணி, அப்போ இந்த 9 மணி நேரம் நல்லா தூங்கணும்னு தெரியும். அதுதான் அனுபவம் தான். நீ தூங்குறது உனக்கு தெரியாது. ஏன்னா தூக்கம் வலுவர் சொல்ல, தூக்கம் மரணத்தின் ஒத்திகை. தூக்கம் மரண ஒவ்வொரு நாள் நினைக்கணும். தூக்கம் என்பது மரணத்தின் ஒத்திகை. அதாவது ரிகல்ச்சருங்கிறீங்களா ஆங்கிலத்துல, அப்படிதான் உண்மை. அது அதனால நிலைமை எடுத்துக்குவோம். என்ன பண்ணலாம், எப்ப என்ன செய்ய முடியும், இந்த நொடியில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு திட்டமிடாதான் அகத்தாய்வு இது வரும். சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு என்ன பார்த்தோம், எங்கிருந்து வந்தோம் தெரிஞ்சுக்கணும் அவசியம். தெரியலன்னா தயவு செய்து அடிக்கடி அகத்தாய்வு வரைக்கும் வாங்க. பிரம்ம ஞானங்கிறதே வரணும் இல்லை, பிரம்மத்துடைய அறிவு. பிரம்ம ஞானம் பெருசா நினைக்கிறாங்க, பட்டமா நினைக்கிறேன். பட்டம் இல்ல, பிரம்மத்தை பற்றி ஒரு அறிவை தெரிஞ்சு கொள்வது, அறிந்து கொள்வது அல்ல, அறிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது வேற, உணர்ந்துக்கிறது வேற. நம்ம நிறைய தெரியும், ஆனா உணர்வு கொள்ளணும். எவ்வளவு தெரியுங்கிறத விட எவ்வளவு கடைபிடிக்கிறங்கிறது தான் முக்கியம். நிறைய தெரியும், ஒன்றும் கடைபிடிக்க என்ன பிரயோஜனம்? அப்ப எப்படி நீங்க தெரிஞ்சவங்க ஆறீங்க, அதை கடைபிடிச்சா தான் நீங்க தெரிஞ்சவங்க. இல்லைன்னா அதை பத்தி தெரியும், அவ்வளவுதான். அறிஞ்சு உணர்ந்தவங்க இல்லை. கடைபிடிக்குதான் உணர்வு தான் உணர்வு சொல்லுங்க. உணர்வு சரியா? உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்று, உள்ளம் உருகி நிற்கணும். ஞான தீட்சையினால் மெய்யுணர்வு பெருமரம் அடைந்து மெய் உணர்வு பெறணும். உயர் ஞான தீட்சையினால், ஞான தீட்சை சரியா? பரிசு தீட்சை, ஞான தீட்சை, ஞான தீட்சை, இது மகிழ்ச்சி கொடுக்கிறது ஞான தீட்சை. உயர் ஞான தீட்சையினால் மெய்யுணர்ந்த பெரும்பதம் அடைந்தேன். துரியாயுதம் மெய்யுணர் என்ற பெரும்பதம் அடைந்து மனம் மேல நிறுத்திருக்க. ஆனா அவன் நீ ஒன்றா இறந்த அறிவு அதை முத்திக்கிறமானீங்களா? மனம் மேல நினைத்திருக்க ஐயனு ஒன்றாக அறிவறிந்தேன். அப்பதான் ஐயுணர்வே அறிந்து ஒன்றாகும். ஆசை வரும், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு. ஞானிகளுக்கு ஆசை வரும். ஆசைல வாழ்க்கை இல்லை, இச்சை இல்லாம வாழ்க்கையில மகிழ்ச்சி. ஆணுவல்ல படிச்சு பாருங்க, இச்சைக்கே எழுதிப்பாரு நிறைய வார்த்தைகள். இச்சை உள்ளவரே வாழ்வாக, இச்சை உடைய தேயம் எழுதுகிறாய், இச்சை எழுத காரணம் கண்டுபிடி. அதனால இச்சையெல்லாம் வாழ்க்கை இல்லை. புத்தர கூட மக்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டவர் தானே. மக்கள் ஆசைல வாழும் நினைக்கிறது ஆசைதாங்க. இப்போ அகத்தம் இல்லாம இனிமே ஆசைல வாழும் நினைச்சீங்கன்னா அது ஒரு ஆசைதான். ஆசைல வாழ முடியாது. ஆசை சீரமைத்துக்கணும். அப்ப எங்கிருந்து வந்தோங்கிறது அவசியம் தெரியும். முதல் வேலை தான் இது. எங்க எப்ப முடியும்? தவம் பண்ணு, துரியாதம் பண்ணணும். அதான் நான் யார். அதெல்லாம் பார்த்து நான் யார் எப்ப தலைப்பு கொடுக்குறோம்? துரியாதம் கொடுத்தனே தான் கொடுக்குறோம். 2ஆம் அகத்துல தான் கொடுக்குறோம். அப்பதான் புரியும். துரியாதம் பண்ணாம நமக்கு நான் யாருங்கிற தத்துவம் அப்படி தடுமாறும்.
அது கொடுத்தே மாறுது. என்னன்னு பத்தல, எதுவுமே உங்களுக்கு சரியா வரலன்னா உங்களுக்கு தாமத்தில் அவ்வளவுதான். இன்னும் ஒரு தொழில முன்னேற முடியல, நட்பு சரியா இல்லை, பயிற்சி கொடுக்க செய்ய முடியல, குடும்பத்துல சில பிரச்சனை இருக்குதுன்னா ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு தாமத்தில் அவ்வளவுதான். தவத்துக்கு எல்லாம் வரும். யார் சொல்ற? வள்ளுவர் சொல்றாருங்க, தவம் செய்வார் தம் கர்மம் தான் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார். இதோட என்ன வேணும்? குற்ற நோய் நோற்றலும் உயிர்க்குறுகள் செய்யாமே அற்றைய தவத்துக்குரு தாமன் என்ன கிடைக்கும்? யாரும் துன்பம் கொடுக்க மாட்டோம், துன்பம் தான் போய்க்குவோம். இதாங்க துன்பம் வரும், அது வாழ்ற வரைக்கும் உடம்புல அழுக்கு வரும். குளிச்சுக்கணும், தெரியுதா? குளிக்கணும், அழுக்கு ஏற்பதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். அது தீக்கிர வழிகண்டு குளிக்கணும். திறக்காத கூட்டே கிடையாது, சாய் பார்த்து போடணும். பிரச்சனை இல்லாம உலகத்தில் பிரச்சனை வேறு, கவலை வேறு. கவலை ஒழித்தல் வருதா இல்லைங்களா? கவலை ஒழித்தல். அதான் அடிக்கடி அடிக்கடி வாங்க. எங்க வாழ்றோம்? இந்த வாழ்க்கையில வாழ்றதாங்க நல்ல வாழ்க்கை. எல்லாம் நல்லா இருக்குதுங்க. நீ நல்லதா எடுக்கிற நல்லது, நல்லா இருக்கு நல்லதுதான். தெய்வம் என்றாலும் தெய்வம், கல்லுனா கல்லுதான். தெய்வம் என்றாலும் தெய்வம், கல்லு கல்லு. அதான் மகிழ்ச்சி சொல்றாரு, யாரை பார்த்தாலும் வாழ்வு சொல்லுங்க, உயர்வா பாருங்க. ஐயப்பன் மாறப்பட்ட எல்லாரும் சாமி சொல்லுவாங்க சொல்ல, யாரும் சாமி சொல்லுவான். எதிரையும் பேசாம இருப்பான், பார்த்தாலும் சாமி சொல்ல சொல்லிடுவான். அதான் உயர்வு. நாளை மின்னி நல்லா சொல்லி நாளை நடக்கும். இப்ப தற்சோயில ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை, நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. வார்த்தையை வரக்கூடாது. நினப்பு தான் பொழப்ப கொடுக்கும். ஆமா, நினப்பு தான் பொழப்ப கொடுக்கும். எண்ணமே இல்லை என்றால் ஏதுமில்லை, எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றும் இல்லை. எண்ணமே இல்லை என்றால் ஏதுமில்லை, எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றும் இல்லை. எண்ணமே இயற்கையின் சிகரமாகும். ஏன்? இயற்கை எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தின் வழிகாட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்ல யாரும் இல்லை. தயவு செய்து நல்ல ஆழமா சிந்திச்சா எளிமையா புரியும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த ஞாபகம் வாழும் போது எல்லாம் இருக்கும். அதுல பார்த்து குணம் நாடி குற்றம் நாடி அவர் மகனாடிக்குள்ளார் இல்லையா? எதுக்கு சொல்றாரு இந்த வார்த்தைய? வள்ளுவர் எதுக்கு சொல்றாரு? குற்றங்கள் நாட்டுக்கு வர வேண்டிய நல்லா இருந்தா குணம் நாடுப்பா, குற்றத்தின் நாடு மிக நாடு வேலை. உனக்கு எது பிடிக்க எடுத்துட்டு போ. பார்க்கிற பொருள் இல்லைங்க, பார்க்கிற பார்வையில தான் இருக்குது. இது மகாபாரத அருமையான விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம கதையா பார்த்துட்டோம். துரியோதனன் குருநாதர் சொல்றார், அப்பா எவனா நல்லவர் தான் கூப்பிட்டு வாப்பா பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க கூட நிறைய பேர் இருக்க போனா அவன் சொன்னா, ஒருத்தவங்க கூட நல்லவன சாமி வர்றான், தர்மனை கூப்பிட்டியாப்பா, கெட்டவன் யாரும் தான் கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு போய் அவனு வரேன்டா. அவன் நல்லவனே இல்லைன்னா பண்ண கெட்டவன் தானே கூப்பிட்டு விட இல்லைங்க. ஏதாவது நல்லவனாக்கிறான், எந்த வேலை நல்லவனாக்கிறான், எப்படி கெட்டன்னு சொல்ல முடியும்? பாருங்க, ரெண்டு பேர் பார்வைதான். அது கூட அருமையான வார்த்தை. ஒரு கதை சொல்ல எது சொல்லுவாங்க, அது கதைதான். கிருஷ்ணா, என் அர்ஜுனுக்கு சொல்றதை விட அந்த துரியோதன போய் அதெல்லாம் தப்புடா, அதெல்லாம் பாவம்டா, அதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி அறிவுரை சொல்லாமல சொன்ன வேலை ஈஸியா இருக்கும்ல. சண்டைக்கு வரணும்னா சண்டை போறோம்னு திட்டா சண்டை நிற்கல. இப்போ அமெரிக்காவுக்கு எவ்வளவு சண்டை வராது இல்லையா? இவங்களே சண்டை போட சொல்றதை விட அமெரிக்காவை நிறுத்திட்டு எல்லாம் ஆஃப் ஆயிரும், மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண எல்லாம் ஆஃப் ஆயிரும் இல்லைங்களா? அப்படி சொல்றாங்க. அப்போ அவர் போய் சொல்றார், துரியோதனா நன்றாக புரிந்துகொள், ஒரு விளைவு நிச்சயம் வரும். அதனால சரி கண்ணா, முதல்ல நிறுத்து. எனக்கு எது தர்மம்னு தெரியும், எது அதர்மம்னு தெரியும். எப்படி? எனக்கு எது தர்மம் எது அதர்மம், இது செஞ்சா என்ன வரும், இது என்ன வரும் தெரியும். ஆனா என்னால அது முடியல, அதை புரிஞ்சுக்க. நீ போய் அவனுக்கு சொல்லு, அவன் ஒன்றும் தெரியாம இருக்கிறான். நீ அவனுக்கு போய் சொல்லு, எனக்கு என்னன்னு தெரியும், எனக்கு நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும், இது செய்ய துன்பம் வரும்னு தெரியும், பாவம் வரும்னு தெரியும். ஆனா என்னால மாற்றிக்க முடியல, நிலைப்பாடுதான் முடியலம்மா. இந்த ஆள்கால் சாப்பிட கொடுக்க முடியல சாமிமா. இப்போ கோவம் சண்டை போட்டு பாருங்க, இன்னும் சண்டை போட இருக்கவே முடியலையாமா. ஏன்னா வாழ்க்கையில கோவப்பட்ட வாழ்க்கையை போச்சு.
வாழ்க்கை கோபம் கோபம் வாழ்க்கை போன நினைச்சு பாருங்க. இதுதான் அந்த அருமையான உதாரணம் சொல்லும். இப்ப எல்லாரும் நம்மளும் துரியோகம் தான் இருக்கிறோம். நல்லது தெரியுது கட்டம் தெரியும், இருந்தாலும் நம்மளால நல்லது செய்ய சக்தி பத்துல வல்லப்பத்தில் அது தவம் தான் முடியும். சரியா? செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்க, தவம் செய்தால் எய்தலாம். யாருமே அந்த சாமி கும்பிடுங்க அந்த விஷயம் பண்ண சொல்லல. மனதை நல்லா வச்சுக்க, அதுக்கு தவம் தான் உதவி பண்ணும். மெடிடேஷன் முடியல. என்ன சொல்றாங்க? உன்னையும் மறவாமல் பிறன் நினையாமல் தான் தானா இருக்கு தவம். தவனை எங்கே போகணும்? உன்னையும் மறக்கூடாது, பிறன் நினைக்கூடாது. எவ்வளவு அற்புதம்! கருத்தந்தை பாமரன் எவ்வளவு எளிமையா. ஆக இது என்ன, எங்கிருந்து வந்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்க வாழ்றோம்? அற்புதமான உலகத்தில் சொர்க்க பூமியில வாழ்றோம். எங்க இதுல வாழ்றதுல எங்க போய் வாழ்றதுங்க? உன்னால ஒரு 20 வருஷம் அம்மா அப்பா நினைச்சு பாருங்க, அவரோட 1000 மடங்கு கஷ்டம் கம்மி. தாத்தா பாருங்க 10,000 பங்கு நமக்கு கம்மி கஷ்டம். இன்னும் முன்னால முழுவதுல கரண்டே இல்லை, என்ன பண்ண நினைச்சு பாருங்க. நமக்கு என்னன்னா மனதுக்கு என்ன தேவைன்னு புரியுது. துரியோதன மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் இன்னும் தேவை. பொருள் புகழ் செல்வாக்கு துன்பதுக்கு என்ன காரணம்? மகிழ்ச்சி. பொருள் புகழ் செல்வாக்கு புடனின்பம் நாங்கிலே அகத்தர உச்சக்கட்ட வாழ்க்கையில வாழுங்காலத்தில் தெரியக்கூடிய முக்கியமான விஷயம். பொருள் புகழ் செல்வாக்கு புடனின்பம் நாங்கிலே புகுந்து அழுதி மன புண்ணாய் வருது. புகுந்தி அழுதி மன புண்ணாய் வருதுகிறார், புண்ணா வருதுகிறார். இருள் நீங்கி இன்ப முறை என் விளக்கம் கூறுவேங்க. வாங்க, நீங்களே மாத்திக்கணும். நானும் மாத்த முடியாது, யாரையும் மாத்த முடியாது, திருத்த முடியாது. அவளா திருந்தணும். இருள் நீங்கி இன்ப முறை என் விளக்கம் விளக்கம் கூறுவோம். அவ்வளவுதான். கை காட்டிய மாதிரி சொல்றேன். தொழில் போனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்படி போன நீங்க போகணும். ஏன் இறைநிலையே எங்க அருள் ஆனமாகுது? அகத்துல கொண்டா தெய்வ நம்பிக்கை வேணுங்க. உலகத்துல நம்பிக்கை ஒண்ணுதாங்க வாழ்க்கை. நம்பிக்கை ஒண்ணுதான் வாழ்க்கை. தாயை நம்புறவன் தான் தகப்பன அப்பானுக்கு பட முடியும். உலகத்தில் தாய் சிறந்தது நம்பிக்கை ஒண்ணுதான். கடவுளும் நம்பிக்கை தான். நினைச்சு பாருங்க. நான் அடிக்கடி வார சொல்லுவோம், 10 பேர் உன்னை நம்புறவங்க இருந்தா உன்னோட உயர்ந்த பெரிய ஆள் இல்லை. 10 பேர் உன்னை நம்பணும். அது வீட்டுல இருக்கலாம், வெளியே இருக்க, இங்க 10 பேர் நம்புறவங்கள இருக்கு குறைஞ்சது. நீ ஒரு 10 பேர் நம்பர் மாதிரி உனக்கு இருக்கணும். என்ன வாழ்க்கை? எகிரியா போலாம். என்ன இருக்கா? அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், ஃப்ரெண்ட் இருக்கான், அற்புதமான என்னுடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள், என் முதலாளி இருக்கிறாரு. நம்பிக்கை இழந்துருக்குறேங்க. நம்பிக்கை என்ன பண்ணும்? நம்ம ஒழுங்கா நாணயமா நடந்துக்கணும். சொல்லுபடி நடப்படி, அது மாதிரி எண்ணும்படி சொல்லு, சொல்லும்படி செய்ய, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச உடல் தீயா மாறி இருக்கிற சாமிஜி. அதான் நடந்துட்டு இருக்கு. மாத்து வண்டே தீரும். கற்பனையில கிடையாது, கண்டிப்பா முடியும். ஆகவே இறுதியாக ஒரு செய்தி சொல்லி நிறைய போலாங்க. அப்போ எங்க வந்த வாழும் போது இந்த பொருள் புகழ் செலவு வேணும், வாழ்க்கைக்கு பணம் வேணும், வாழ்க்கையில படிப்பு வேணும். நான் கல்லூரி மேல சொல்லுவேன், படிங்க அவசியம். படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை கூத்து பாருங்க, கூத்து பார்க்க மட்டும் வாழ்க்கை இல்லை. அது கூத்து பாருங்க, கூத்து பார்க்கறது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை கூத்து பார்க்கலாம், வாழ்க்கை விளையாடலாம், பல பணம் சம்பாதிக்கலாம், நல்ல நிறைய படிக்கலாம். ஆனா அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கிறது. அதான் உறவுகள், குடும்ப உறவு, சுற்ற உறவு, ஊர் உறவு, உலக உறவு. எதை இழந்தாவது குடும்பத்தை பராமரியுங்கள். இதுதான் செய்யப்படுற முக்கியமான விஷயம். எதை இழந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தை பராமரி. உன்னோட எதை ஆரம்பிச்சு ஞானமே ஆனாலும் குடும்பத்தை இழந்துகிற பயன் இல்லை. இதுதான் வேதாத்து. அற்புதமாக எவ்வளவு பேர் மாட்டிருக்கு. நீதிபதி பேச பாலையா இருக்காரு இல்லைங்களா? நான் எல்லாரும் வாழ்த்தை கத்துக்கிட்டேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. உண்மை. அவர் சும்மா அவருக்காக சொல்லவில்லை, ஆளியார் புலம்பு வந்திருக்காங்க. ஒரு அம்மா கூட பேசியிருப்பாங்க. ஒரு 40 வருடம் இந்த கேசியா அவங்க வாழ்வு சொல்லி அவங்க சமாதானம் இருக்காங்க. இதெல்லாம் பாருங்க. தயவு செய்து பார்ப்போம்லாம் உயர்வார்கள். நல்ல மனப்பக்குவம் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் பார்ப்போம்லாம் உயர்வார்கள். இதுதான் அகத்தாய் என்னோட உச்சம். நல்ல அகத்தாய் பண்ணி பக்குவம் ஆயிருக்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? நீங்கள் பார்ப்போம்லாம் உயர்வார்கள், பேச்சு கேட்போம்லாம் உயர்வார்கள். கண்டிப்பாக நடக்கும். உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பது தீ கடன். இதுதான் இந்த வாழ்க்கை வாழ்ந்தாடி போக வேண்டாம். ஆனா நான் போயிரு.
வள்ளுவத்து கூட முப்பால்பாங்க, 4 இருக்குது. அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால், இன்பத்துப்பால். அறம், பொருள், இன்பம், வீடு. வீடுலாம் சொல்ற விஷயம் இல்லை. அறப்படி அறத்தால் பொருளை ஈட்டு, அறத்தால் ஈட்டிய பொருளை இன்பத்தை அனுபவி. அறத்தால் ஈட்டிய பொருள் எல்லாம் அவனுக்கு இன்பம் தானா இருக்கும். நீ பொருளை தேடி அறத்தை தேடுறோம். என்ன நடக்குதுன்னா, பொருளை தேடி விட்டு அறத்தை தேடுகிறோம். அறத்தை தேடிக்கொண்டு பிள்ளைகளுக்கு அறத்து முறை சொல்லிக் கொடுங்க. அறத்துல வரக்கூடிய பணம் இன்பத்தை கொடுக்கும். நிறைய நல்லா இருக்காங்களே. இங்கோ சிலரை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பேரு நல்லொழுக்கமா வாழ்கிறார்கள், உயிரா வாழ்றாங்க. ஆனா எல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். தயவு செய்து அவளை அறத்தை தெரிஞ்சுக்கணும். அவை கூட அறம் செய்ய விரும்பு. நலம் எண்ணி, நலம் சொல்லி, நலம் செய்ய நல்லது நடக்கும். அதாவது எப்படி வார்த்தை, செயல் பேச்சு என்னதான் மூலம்? சிந்தனை. இந்த வகத்தை செயல் பேச்சு இரண்டுக்கு எண்ணம் மூலம். சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்துதாங்க தற்சோதனை, சுய பரிசோதனை. யாரு நமக்கு நல்ல அவங்க சொல்ல நல்லதாக நம்ம கிட்டுதான். சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்கள்லாம் நலவழைக்கு மகள் காத்தான். உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பது நித்திய கடன்க. எப்படி போயிடும் நினைச்சு பாருங்க. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவு நறுமணமாகும். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. என்னுடைய எண்ணங்கள் உறங்குவதை அறம் செய்ய விரும்புவோம் என்று சொல்லி, இந்த அகத்தாயுதம் முதல் தேவை. எல்லாமே சொன்ன விஷயங்கள். அவன் எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும், நான் ஒரு காய்கறி வாங்க பரிசு வாங்குவதில்லை, அமைத்தாளர்கள் வாங்குவதில்லை, பணம் கொடுத்தாலும் எண்ணிப்பாக கொடுப்பதில்லை, வாங்கினாலும் எண்ணிப்பாக வாங்குவதில்லை, பஸ்ல ஏற உட்காரம் கூட சுத்தமாக பார்த்து எல்லாம் இருக்கிறோம். ஆனால் இந்த அகத்தை ஆய்வு செய்து கொள்வோம், தன்னையும் பரிசோதனை செய்து கொள்வோம் என்று சொல்லி, கண்டிப்பா நாம் ஒரு உயர்ந்த மனிதராக, அகல வேண்டாம், ஒரு நல்ல மனிதராக ஏதாவது கற்றுக்கொண்டு நல்ல மனிதராக வாழ்வோம். பிறகு அப்படியே மாமனிதராக தானாக உயரும். அந்த வாழ்க்கை தெய்வீக மனப்படி செல்லும் என்று சொல்லி தான் சரியை கிரிய யோகம் ஞானம். சரியை ஒழுங்கா சரியத்தை ஒழுங்கா பயன்படுத்தணும். கிரியா வார்த்தைகள் ஒழுங்கா பயன்படுத்தணும். சரியா? யோகம்னா மனதால் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக சரியை கிரிய யோகம் ஞானத்தை கொடுக்கும். அந்த கொடுப்புக்கு என்ன பண்ணும்? தினசரி என்ன ஆராய்ச்சி, சொல் ஆராய்ச்சி, செயல் ஆராய்ச்சி, அவர்கிட்ட மறுபடியும் எடுத்து தகுந்த மன்னிப்பு கெடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு மறுபடியும் வராமல் மேல்பதை போட்டுக்கணும். அதுதான் ஒரு செய்தி. ஒரு செய்தி என்ன? நெற்றியில் உச்சியில் லாபமாயிரு. எல்லாரும் கேளுங்க. யாகனை மட்டும் தான் தாண்டி வாங்கிறீங்களா? துணி கூட வாங்கி செய்யுங்க, வாங்கிட்டு செய்யுங்க. வாங்காத புதுசா இருந்தா வந்து அடிப்படை பேச்சுட்டு எடுத்துங்க. இதை மட்டும் செஞ்சுவாங்க. நெற்றியில் உச்சியில் லாபமாவே இருப்போம். எப்ப பார்த்தாலும் பேசுறீங்களா, கேட்கறீங்களா, என்ன பண்ணலாம், உள்வாங்கிறோட ஆக்கணும். பிள்ளைகள் படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க படிச்சாலும் ஆதி பாடம் நடத்தினாலும் ஆக்கில வாங்கணும். அவங்க எழுதினாலும் பதில் சொன்னாலும் தப்பாக பள்ளி கொடுத்தாங்களா இல்லைங்களா? தேவையில்லை. மாணவர்களுக்கு அருமையான பயிற்சி இந்த பிட்டு விட்டு பிள்ளைகளோட இயக்கம். நெற்றியில் உச்சியில் லாபமா இருப்போம். உற்று நம்ம அடுத்த அப்புறம் அது நம்ம நிறுத்தி பாருங்க. உற்று பார்ப்போம். நம்மை உலகை பின் கற்றபடி நடப்பதுதான் முக்கியம். கற்றபடி நடப்போம், கருத்து விழிப்போடு. கற்றபடி நடப்போம், கருத்து விழிப்போடு. பற்றற்று வாழ் பழக்கம் தானாக வரும் என்று சொல்லி நல்ல நாளில் கருத்து ஆசையோடு இஸ்கேமாவுடைய வழிகாட்டின்படி எல்லா இயக்குநர் மக்களுடைய உழைப்பால மண்டலங்களிலும் இந்த ஆண்டு 2026 ஆண்டு ஒரு சிறந்த வேதாந்திரிய ஆண்டாக அடிக்கடி வாழ் சொல்லுவோம். மனவழக்கலைக்கு வராமல் இருக்கலாம், பெரியார் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு சொல்லிக்கொண்டு இருப்போம். அனைவருக்கும் நாளை வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மிக சிறப்பாக தெரிவித்து, இந்த தமிழ் புத்தாண்டு உலக அளவில் இருக்க மக்கள் அமைதியை மகிழ்ச்சி பெறுவதற்கு நல்ல தவத்தை கூடுதல் செய்து அந்த சிறப்பாக உலகத்தை வாழ்த்துவோம். உலகத்தை வாழ்ந்து நாமும் வாழ்வோம். ஏன்? மதங்கிடந்த மகாமந்திரம் வாழ்க வையகம். மதங்கிடந்த மகாமந்திரம் வாழ்க நம்முடன். எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம். எப்போது சொல்ல வாழ்கிறோம் என்று இந்த வார்த்தையை உருவாக்கியவர் யாழ்ப்பாண பேராசிரியர் முருகானந்தவேல் அவர்கள் தான் சொன்னார். மதங்கிடந்த மகாமந்திரம் வாழ்க வையகம், மதங்கிடந்த மகாமந்திரம் வாழ்க வளமுடன். எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம். எப்போது வாழும் சொல்வார்கள். அனைவரையும் வாழ்த்தி நன்றியோடு செய்கின்ற நன்றி வணக்கம். வாழ்க வையகம்.
தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா கிட்ட பேசு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்த்துக்கள்மா. தமிழ் புத்தாண்டு வழக்கம் ஐயா. ஆமாம்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா. அருமையான நாள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க பேசுனது இன்னைக்கு அதுவும் பொருத்தமான தலைப்பு. அதாவது நாளைக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இன்னைக்கு சொன்ன அறிவுரை மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அது ரொம்ப நல்லா இருந்ததுயா. ஐயா ஒன்னே ஒண்ணு, மரியாதைக்கும் தற்சோதனைக்கும் வித்தியாசம் இருக்கா ஐயா கொஞ்சம்? இல்ல அது ஆமா, தற்சோதனை பண்ணும் போதுதான் நமக்கு சுய மரியாதையே தெரியும். நீங்க எல்லாரும் பேசுறது சரியா இருக்கும், அது நீங்க பரிசோதனை பண்ணும் போதுதான் ஓஹோ அது சரியில்லைங்கிறதுனால என்ன பண்ணுவோம், மதிக்க ஆரம்பிப்போம். அடுத்த மதிக்கிறது சுயமரியாதை தான். அப்படியா? ஆமா கிடையாது. தற்சோதனை இல்லைன்னா இதெல்லாம் வராதுமா. கண்டிப்பா கண்டிப்பா. தற்சோதனை பண்ணும்போது என்னன்னா, தற்சோதனை மகிழ்ச்சி என்ன சொல்றாரு, நீங்க அமைதியா இருந்து தியானம் பண்ணிட்டு தற்சோதனை பண்ண சொல்றாரு. நீங்க உணர்ச்சியில தற்சோதனை பண்ண அது நமக்கு சுய கர்வம் வந்துடும். சுய கௌரவம் இல்ல, கர்வம் வந்துடும், சுய மதிப்புகள் அது வந்துடும். ஆனா தற்சோதனை பண்ண 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 அங்கே ஏக அலை உண்டாயிரும், ஏக அலை உள்ளவளாயிரும், ஒத்த கருத்துடைய ஆயிடுவோம். அப்ப தன்னை போல் வர பிற எண்ணக்கூடிய பன்மை தானா வந்துடும். நன்றி ஐயா. ஆமா ஆமா ஆமா. தற்சோதனைக்கும் நம்ம சுய மதிப்புக்கு வித்தியாசம் இருக்குது. சுய மதிப்பு வரணும்னா தற்சோதனை பண்ணி ஆகணும். கண்டிப்பா. அது சுய மதிப்போடு இருக்கவங்களா தற்சோதனை பண்ணுவாங்க. ஆமா, இது உயரோன்னு தெரிஞ்சாலும் வேலையை நின்னுக்குவோம். கண்டிப்பா. நல்லதுமா, நல்ல அருமையான கேள்விமா. நல்லது, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த மேன்பராக கவிதா அம்மா அவர்கள் பேசலாங்கம்மா. ஐயா கிட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கவிதாம்மா வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. ஆமா, நல்ல உலகம் போற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழுடைய பெருமை இந்த ஆண்டு நிறைய வளர்ந்துகிட்டே இருக்குது. அது மேலும் தமிழ் வளர்றதை விட தமிழுக்கு தத்துவம் வளரணும். இப்ப தமிழ் வளருதுன்னா தமிழுக்குள்ள செய்திகள் வளரணும், அதை கொண்டு போகணும். இப்ப மகிழ்ச்சி எழுத பாருங்க, எல்லா மகான்களும் வேற மொழியில தான் அவங்க பாய்ச்சி எழுதியிருக்காங்க. அடுத்தது தாய்மொழி எழுதியிருக்கிறாங்க. அடிக்கடி சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். நல்ல வாய்ப்பு. சொல்லுங்க. ஆசாமிக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. சைவத்துக்கு அசைவத்துக்கு என்ன வித்தியாசம்? சைவம் அசைவம் அல்ல, அவ்வளவுதான். அசைவம் சைவம் சைவம் என்ன? சிங்கம் சிங்கம் என்ன? அசைவங்கிற வார்த்தையை புரியாம இருக்கிறோம். சிங்கம்னா சிங்கம், ஆசைவம் சிங்கம் அல்ல. புரியுதுங்களா? சிங்கம் அல்ல. அப்ப சைவம் அசைவம்னா சைவம் அல்ல, அப்ப அசைவம் சாப்பிடுறவங்க. அது மாதிரிதான் இது தச்சல வர்ற வார்த்தை. சரிங்களா? சாமிக்கும் ஆசாமிக்கும் ஒரே வித்தியாசம். ஆசை இருக்கிற வரைக்கும் கூட்டல் சாமி, ஆசை உள்ள சாமி. ஆசை விட்டுட்டா ஆசை இல்லாத சாமி. கரெக்டுங்களா? ஆசை இருக்கிற வரைக்கும் சாமி தான், ஆனா ஆசை இருக்கிற சாமி. ஆசை விட்டுட்டா ஆசை இல்லாத சாமி. சாமி ஆசை இல்லாத சாமி. ஆசை சாமி, ஆசை இல்லைன்னா சாமி தான். ஆசை இருந்தா ஆசை இருக்கிற சாமி. இது ஒரு உயரமானவர் என்ன அர்த்தம்? மத்தவங்க எல்லாம் உயரமா இருக்கிறார். அத அப்ப என்ன, மத்தவங்க இவர் உயரமானவர்னா மத்த கூலையான்னு அர்த்தம். சொல்லும் போது புரியும், ஒரு வார்த்தை சொல்லும் போது புரியும். அதனால ரொம்ப முக்கியம் சாமிக்கும் ஆசாமிக்கும். ஏன்னா எல்லாம் இறைவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா இவங்க ஆசை, கோபம், பொறாமை கொண்ட பேச மிருகங்கள். அன்பு கடவுள் உண்மையோட மனிதர்கள் தெய்வங்கள், அவ்வளவு ரெண்டு ஒண்ணுதான். அன்பு கடவுள் உண்மை வந்தா தெய்வம், ஆசை கோபம் பொறாமை வந்தா மிருகம், அவ்வளவுதான். அதான் மனிதனும் தெய்வமாகலாம், மனிதனும் தெய்வமாகலாம். அதான் மூணு. இறைவன் கழித்தல், இறைவன் கூட்டல் 3, மனிதன்
மனதில் ஆ, ஆணவம் கண்மம் மாய கழிச்சா தெய்வம். இதேதான். இந்த தெய்வம். ஆ, சாமிகத்தை சின்முத்தர் இருக்கு பாருங்க, அதேதான். நல்ல ஆ, கேள்விமா, சந்தோஷமா. சரியா, திருப்தியா? நன்றிங்க ஐயா. அதான் நீங்க சொன்னீங்க எல்லாரும் மனித தெய்வங்கள்ன்ட்டு. ஆமா, நடமாடு தெய்வங்கள். நடமாடும் தெய்வம். அதான் மகிழ்ச்சி ஒரு வாரத்துல இறைநிலை காட்சியாக ஆ, எல்லோரும் பார்த்து கொண்டே பாரு. எல்லாம் இறைநிலை தான், மனிதன் மட்டும் இல்ல, ஆ, எல்லாம் இறைதான். எல்லாவும் எல்லாவாகவும் இருக்கிறான், எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறான். பாய்மை பொருள் சொல்லுது. ரொம்ப மகிழ்ச்சிமா, சந்தோஷம். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிகள். இத ஆனா உலகத்துக்கு நடுவுல கொடுத்துட்டா நடுவுல அது நிறைய விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இருக்காது. அதுதான். நிறைய விட்டு போயிடுச்சுங்க ஐயா. திருப்பி நல்ல, ஆமா, எல்லாம் நம்மகிட்ட இருந்ததுதான். நான் சொன்னேன் இல்லையா, குழந்தையா பிறக்கும் போதுமே எல்லாம் நமக்கு தெரியும். வளரும் போது எல்லாத்தையும் விட்டு வேற பிடிச்சுக்கிட்டோம். எல்லாம் மறுபடியும் அதை விட்டு விட்டு பிடிக்கிறது தான் இந்த அகத்தாய் பயிற்சிப்பாங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக உமையால் அம்மா, ஐயா கிட்ட நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன், வாய்ப்பு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேட்கலையாப்பா? அந்த இந்த கேக்குறேங்க ஐயா, கேள்வி கேக்குறேங்க ஐயா. ஐயா இப்ப வந்து சொன்னீங்களே ஐயா, துரியோதனன் வந்து மாற மாட்டேங்கிறாங்க. அப்ப வந்து நம்ம மாற ரெடியா இருக்கவங்களுக்கு தான் நம்ம சொல்லணும் என்னங்க ஐயா? உண்மையாதான். அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போதையில் இருக்கிறவனுக்கு நீ புத்தி சொன்னா தண்ணியில் இருக்கிறவனுக்கு கொல்லைக்கிட்ட சொல்ற மாதிரி இருப்பாரு. அருமையான உதாரணம். இந்த போதையில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு புத்தி சொல்றது எப்படின்னா, தண்ணிக்குள்ள ஒருத்தன் மூழ்கி இருக்கிறான், நீ கொல்லிக்கட்டி எடுத்தா சுட்டா என்ன ஆகும்? தண்ணியில மூழ்கி இருக்கிறவன கொல்லிக்கட்டோட சுட்டா என்ன ஆகும்? கொல்லிக்கட்டை அமைஞ்சு போயிருமா இல்லைங்களா? அது மாதிரி போதை என்ன நீங்க இல்ல, அதிகார போதை, ஆணவ போதை, பதவி போதை. போதைன்னா வெறும் போதை மட்டும் இல்ல, நிறைய போதை இருக்குது, நிறைய போதை இருக்குது. இந்த போதையாவது பரவாயில்ல, கொஞ்சம் காரம் எச்சானாவே கண்ணுக்கால தண்ணி வரும். அதிகாரம், அதிகாரம் ஆங்காரமா மாறும். ஆங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஓங்காரம் வேணும். ஓங்காரம் வேணும் இல்லையா? சமாதானம் வேணும். அதனால வேணும். அந்த அருமையா அந்த நீங்க போதையினே நினைச்சுக்கிறேன், இந்த ஆள்கால் தண்ணி போற மட்டும் நினைக்கிறாங்க. நான் பொருள் புகழ் செல்புல நானும் போதைதான். அவன் பொருள் மேல ஆசை, அவனுக்கு புகழ் மேல ஆசை, அது ஒரு போதைதான். அவனுக்கு புதி சொல்லக்கூடிய நடக்க மாட்டான். புரியுதுங்கய்யா. அதான் துஷ்டனை கண்டா தூர விலகணும், அவ்வளவுதான்பா. சரிங்க. கேட்கலன்னா கும்பிடு போட்டு வந்துருங்க, இல்லைன்னு நம்மள மாத்தி போடுவாங்க. சரிங்க, சிறப்புங்க ஐயா, மகிழ்ச்சிங்க. சாமியே சொல்றாரு. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் நம்மளே மாறிட்டோம்னா நம்ம பாக்குறவங்களா நல்லவங்களாயிருவாங்க. 2 இதுல சொன்னீங்க ஐயா. ஆமா, நீங்க என்ன மனம் இருக்குல்ல அதை பார்க்க, அந்த பொருள் அப்படியே தெரியும். நீ யார் ஒருவர் எப்பொருளை எக்கணும் அந்த உடல் மனங்க ஆற்றம் காணும். நீங்க உயர்வா நினைச்சிட்டு இருக்கும் போது பார்க்கலாம் உயர்வாதமா தெரியும். நீ கோபமா இருக்கும் போது, தப்பா இருக்கும்போது எல்லாம் தப்புன்னு தெரியும். அதான் கெடுவான் கேடு நினைப்பான், உயர்வான் உயர நினைப்பான். ரொம்ப முக்கியம். ஈஸியான வேலை நம்மள உயரா வச்சுக்கிறதாமா. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. சொல்ல ஆண்டவா இவர்கள் என்ன சொல்லி தெரியாம இவர்களையும் மன்னியும். அவன் செய்யற தப்புன்னு தெரிஞ்சு செய்ய மாட்டான். ஒரு மகானை வந்து சிலுவையில் அறையிறன்னு தெரிஞ்ச அறைவானா? அறைய மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியல. அவனையும் மன்னியும். மகிழ்ச்சி சொல்லாலே, எமை தூற்றி பழி போர்க்கு வாழ்த்து கூறி என் வினையை வெளிப்படுவதா என்னங்கிறாரு. அவன் மேல தப்பு இல்லை, எவனை வெளிப்பட செய்யறான், வாழ்த்துங்க. ரொம்ப வேதாத்திரியம் மிகப்பெரிய, அதாவது எந்த கேள்வி பதிலுக்கூடிய மையமா. அகத்தாய் நல்லா பண்ணுங்க, 3 அகத்தாய் புத்தகத்தை படிங்க. இங்க பார்ப்பெல்லாம் உயர்வார்கள், பேச்ச கேட்கலாம் உயர்வார்கள். உண்மை அது. இருக்கிற இடம் கோவிலா தான் இருக்கும், ஆலயமா தான் இருக்கும். ஆலயம்னா ஆன்மா லயமா இருக்கும். குடும்பத்துல அமைதி, மகிழ்ச்சி, பெருமை வந்தே தீரும். மகிழ்ச்சிப்பா, நல்லதுப்பா, நல்லதுப்பா. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த புனிதமான நல்ல நாள்ல
மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்பு சகோதரி சசிகலா அவர்கள் மிகப்பெரிய சேவகி. எனக்கு ஒரு 30 ஆண்டு 25 ஆண்டு மேல இருக்கு. ஆமா, எவ்வளவு நாள் இருக்கும் பவானிக்கு? ஐயா நம்ம 13 ஆண்டுங்க ஐயா. 13 வருஷம் ஆச்சா? நிறைய இந்த கோவில்லாம் கூட்டு போனீங்களே. ஆமா ஆமாங்க ஐயா. 13 ஆண்டுகள். 13 ஆண்டுகளாக பவானியில சிறந்த சேவை எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க பாட்டு செய்யக்கூடிய, அங்க இன்னொரு அம்மா இருப்பாங்களே, அந்த தியாகராஜன் மலர்கொடி மலர்விழி தியாகராஜன் மறக்க முடியாது. அதே மாதிரி உதயகுமார் நல்லையா இருக்காங்க. அங்கெல்லாம் அத்தனை நல்ல உள்ளத்துக்கும் பவானியுடைய அறக்கட்டளைக்கு வாழ்த்துக்கள். சந்தோஷமா. அதனால நல்ல நாளில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால இந்த வாய்ப்பை கொடுத்த ஆலியார் ஐடி இயக்குநரகத்துக்கும் தற்கொலை மேலாக சிறப்பாக இதை ஒருங்கிணைத்து நமக்கு சரியா நேரத்தில் கொடுக்குறாங்க, பெரிய விஷயம். அவர்களுக்கும் நம்ம சிறப்பான ஒருங்கிணைப்பு கொடுத்த அன்பு சகோதரி பேராசிரியை, சிந்தனை ஆசிரியை, செயல் ஆசிரியர் என்று பலவாறாக பாராட்டக்கூடிய சசிகலா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதுமாதிரி நம்முடைய வீரப்பன் அவர்கள் மாதந்தோறும் நினைவா தாங்கி இதை வழி நடத்துறாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. இதுக்காக உழைத்திருந்த சமுத்திரன் போன்றவெல்லாம் நமக்கு உதவியா இருக்கிறாங்க. அதனால எல்லோருக்கும் இந்த நல்ல நாள்ல எதிர்பார்த்தல் ஏமாற்றம் இரண்டுமின்றி நம் உழைப்பை அறிவுதனை முதலாய் வைத்து கதிரொளிரும்போல் நல்ல பயன் விளைக்கும் கடமைகளை ஆற்றி உறுதி கொள்வோம். புதிர் போன்ற சிக்கல் எல்லாம் புரிந்து போக்க, பாருங்க, புதிர் போன்ற சிக்கல் எல்லாம் புரிந்து போக்க பொங்கி வரும் வரலாற்றல் பெருக கண்டேன். புதிர் போன்ற சிக்கல் எல்லாம் அகத்தாய்வு தற்சோதனை பண்ண புதிர் போன்ற சிக்கல் எல்லாம் புரிந்து போக்க பொங்கி வரும் வரலாற்றில் பெருக கண்டேங்கிற மகிழ்ச்சி அப்ப நமக்கு வருமே. பொங்கி வரலாறு பெருக கண்டேன் ஏற்றமிகு நல்விளைவை யான் எண்ணி நீங்கள் பொங்க வாழ்த்துறேன்னு அறுத்தனுடைய பொங்கல் கவிதை வாழ்த்து. அது நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு அது பொருந்தும், என்னைக்கும் பொருந்தும். என்னைக்கும் பொங்கல் தான். ஏன்னா வெட்ட வெளி என்ற பேர் பானைக்குள்ளே வேகுதுவர் அண்டக்கோடி முழுமரிசி அட்டத்துக்கும் அறிவாலய துளாய் விட்டேன் ஆகாக அதை வைக்க என்ன என்போம் கிட்டி விட்டது எந்தற்கு இந்த பொங்கல் கேட்டவர்க்கெல்லாம் தருவோம் தகுதியானால் தொட்டுத்தான் நாம் தருவோம் சூடாராது சுவைக்க என்பது சூட்சிய பொங்கல் என்று சொல்லி இந்த பொங்கல் எந்த நாளும் சுவை குறையாம சூடு குறையாம சுவை குறையாம இருக்கு. இதான் வேதாத்திரிய பொங்கல் கவிதை என்று அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டுக்கு வேதாத்திரிய பொங்கல் கவிதைகளை அன்பாக பரிசீலித்து நாமும் நமது அன்பு குடும்ப உறுப்பினர்களும் உடல்நலம் நீண்டாயில் நிறைய செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்கொள்ளமுடன் தொண்டாற்றி வெற்றியும் மகிழ்ச்சியும் காண்போம். அதற்கு முன்னால் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிமா. நம் கடமை அறவாழ்வி